அன்பு நான் பிராமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்கு நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை விதமாக வழிபட வேண்டும் என்று கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் என்பதனால் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள்தான். கெட்டென பிடித்தவர்கள் பிராமணர்கள் என்பதனால் அவர்கள் யூத சமயம், சமணம், பௌத்தம், இந்து சமயம் என்று எல்லா சமயங்களிலுமே வெளியிலிருந்து உள்ளே நுழைவதும் அங்கே அந்த சமயங்களை ஏற்றுக்கொள்வதாக சொல்லி அதில் மெதுமெதுவாக தஞ்சாதி குருமார்கள் நிறுவி அவர்களை வலிமைப்படுத்துவதும் ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லிக் கொள்வதும், பிறகு அந்த ஆர்த்தடாக்ஸ் என்பதற்கான அந்தந்த தேசத்திலே உள்ள சொற்கள், யூத சமயத்தில் ரப்பீஸ் என்று எடுத்தால் அதை பிடுங்கிக் கொள்வது, இங்கு வந்தவுடன் பிராமணர்கள் என்ற சொல்லை பிடுங்கி கொண்ட சொல் தான். இவர்களுக்கென்று தனியாக எந்த பெயருமே இல்லை. அப்புறம் அந்த பிராமணர்களே ஐயர், ஐயங்கார் என்றெல்லாம் சொல்ல வைத்து மக்களை அதை நிலைநிறுத்தி கொள்வதும், அதன் பிறகு இவர்களால் அந்த சமயங்களை முழுவதுமாக பின்பற்ற முடியாது. இவர்கள் சமயங்களுடைய நோக்கமே மனிதனே கடவுளை அடைய வைப்பது, அவ்வளவுதான். அது எந்த விதத்தில் ஒன்றா இருக்கட்டும், துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், எந்த விதத்தில் ஒன்றா இருக்கட்டும். ஆனால் மனிதன் எப்படி வாழ்ந்தால் கடவுளை அடையலாம், கடவுளின் அருளை பெறலாம் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவை தான் சமயங்கள் எல்லாமே. இவர்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியுமே தவிர, ஆனால் அந்த சமயங்களை பின்பற்றி கடவுளை அடைவது என்பது இவர்களால் முடியாத காரியம். ஏனென்றால் இவர்கள் பிறவியிலேயே இவர்களுடைய பிறவி குணமே வஞ்சகம். அது ஆதிசமய மக்கள் எல்லாமே பெரும்பாலும் அப்பாவிகளாகத்தான் இருப்பார்கள். அவர்களிடமா எல்லாமே இருக்கும், கொலை குற்றம் எல்லாமே தான் இருக்கும். ஆனால் இவர்கள் அளவுக்கு வஞ்சகம் இருக்காது, ஆழ்ந்த வஞ்சகம் உள்ளவர்கள். அதனால் இவர்கள் கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்றினால் எளிதில் ஏமாந்து விடுவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குற்றவாளி பட்டியலில் இருக்கிறவங்களே கூட பார்த்திங்கன்னா ரகசியமாக பண்ணாரி அம்மன் கோயில் திருவிழாவை கலந்துட்டு போகிறது, அந்த மாதிரி பக்தர்களாகவே இருப்பான் அவனும், யாராக இருந்தாலும். அதனால் இவர்கள் பக்திக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால் இவர்களை எளிதில் ஏமாற்றி விடுவான் பிராமணன். அந்த கடவுள் சொன்னால் இது கடவுளின் கட்டளை என்ற பொய் தான் பிராமணன் செய்கிற மிகப்பெரிய பொய். அடுத்தது ஆர்த்தடாக்ஸ் என்ற பொய். அதனுடைய வார்த்தை தன்னை பிராமணன் என்று சொல்லிக்கின்ற மிகப்பெரிய பொய். இதனால் அந்த சமயங்கள் குழப்பம் அடைந்து விடும். அவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவனுடைய நோக்கம் அதை வச்சு பொழப்பு நடத்தணும், அவ்வளோதான். அதனால் பல காலம் ஊறிட்டோன்னா அந்த இதிலிருந்தே 1-2 பக்தர்கள் உருவாகத்தான் செய்வார்கள். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. உடனே அவர்களை முன்னிலைப்படுத்தி எல்லாருமே அந்த அளவு உயர்ந்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவான். திரும்பவும் என்னென்னமோ செய்வான், நிறைய பார்த்து விட்டோம். அதனால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் அந்த சமய மக்களுக்கு. அது அவர்களுக்கே தெரியாது. மக்களை பக்தி செய்ய சொன்னால் அதற்கு பதிலாக சடங்கு செய்ய வைத்து விடுவான் பிராமணன். உங்களுக்கு அது புரியணும் துல்லியமாக. பக்தி என்பதற்கும் சடங்கு என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சடங்கு சம்பிரதாயங்கள், புறச்சடங்கு சம்பிரதாயங்களை நிறைய ஏற்படுத்தி கொண்டு விடுவான். அதற்கு இந்த குருமார்களை வைத்து சாஸ்திரமாக எழுதி இதான் சட்டம், அதான் பட்டம், அப்படி இப்படின்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணி வச்சுப்பான். அதெல்லாம் வைத்து கொண்டு இவர்கள் தான் ஒஸ்தி என்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவான். அப்போது சுவாமி விவேகானந்தர் சொல்வதை போல சமயத்தின் உயிர் நாடி அன்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சமயமாக இருந்தால் காட் இஸ் லவ் என்று சொல்லும், காட் இஸ் லைட் என்று சொல்லும். இங்கே இருக்கிற சமயமாக இருந்தால் அன்பே சிவம் என்று சொல்லும், ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெருஞ்சோதி என்று சொல்லும். இப்படி எல்லாமே ஒன்றாக தான் இருக்கும். அதனுடைய வார்த்தையும் பொருளும் அதனுடைய அவரவருடைய மொழியில் அதனுடைய விளக்கங்களும் மட்டுமான வித்தியாசப்படும். அந்த சமயத்தின் உயிர் நாடியான அன்பை சாகடித்து விட்டான் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். யாருன்னா பிராமணன் சாகடித்து விட்டான். அவர் நான் பிராமின். அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிராமணர் தான், இல்லையா?
ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எவ்வளோ எவ்வளோ தியானம் பண்ணி பாராரு, தியானம் கை கூடல. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த பூணூல் வந்து என்ன நீ பிராமணன், நீ பிராமணன், நீ ஒஸ்தி, நீ ஒஸ்தின்னு சொல்லிக்கினே இருக்குது. அதனால அகங்காரம் இருக்கத்த விட்டு காளி வரமாட்றாங்க சொல்லிட்டு, இந்த பூணூல அறுத்து விட்டுக்கிட்டு வச்சுட்டு அப்புறம் உட்கார்றாரு. உடனே தியானம் கைகூடுது. அதுதான் சரியான நிலை. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா பிராமணன் வெளியில சொல்லும்போது இவ்வளோ விளக்கமாலாம் சொல்லவே மாட்டான். ஏதோ அந்த பூணூலும் அந்த ஜாதியில பொறந்ததோடு தான் அவர் அந்த நிலைய எட்டி பிடிச்ச மாதிரி அத திருப்பி சொல்லி விட்டுருவான். அப்போ இதனால என்னன்னா, அந்த சமயத்தின் உயிராக இருக்க வேண்டிய அன்பு கொல்லப்பட்டு விடுகிறதுன்னு சொல்லிட்டாரு அவர். சடங்கு சம்பிரதாயங்கள் தான் கடவுளாக்கிட்டான். ஒரு மந்திரம் சொல்லிக்கோ, ஒரு யாகம் சொல்லிக்கோ, ஒரு யாகம் வளர்த்துக்கோ, என்ன இப்படி பண்ணிக்கோ, அப்படி பண்ணிக்கோ, நெறைய சடங்கு தோஷ பரிகார நிவர்த்தி பண்ணிக்கோ, அப்படி பண்ணிக்கோ, இப்படி பண்ணிக்கோன்னு ஏகப்பட்ட சடங்குகளை ஏற்படுத்தி, அந்த சடங்கு தான் கடவுள்ன்ற மாதிரி ஆக்கிட தொட்டு, அன்பு தான் கடவுள்னு யாராவது ரைஸ் ஆகும்போது, உடனே அவங்கள டவுன் ஃபெய்த் பண்ணுறதும், அவங்கள தரக்குறைவா இறக்குறதும், அவங்க துரோகின்றதும், முடிஞ்சா அவங்கள கொலை பண்ணிடுறதும். இது இவருடைய வாடிக்கை. அதுதான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார். இந்து சமயம் இப்போ வந்து உயிரிழந்தே செத்துப்போன எலும்புக்கூடாக இருக்கிறதுன்னு சொன்னார் சார். விவேகானந்தர் இவங்க விவேகானந்தர்ன்றால அவர் சொல்லிட்டார். பிராமணர்கள் வந்து வெறும் சடங்கு சம்பிரதாயத்தை வச்சு அன்பை சாகடிச்சிட்டான். அதனால அங்க வந்து அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அவரே கூட சில ஒரு ஒரு முறை அவரிடம் வந்து அப்போலாம் பஞ்ச காலத்துல வரும்போது, அவர் பிரபலமாயிட்டோனே அவர பார்க்கறதுக்கு வராங்க. அப்போ ஒரு பிராமண கூட்டம் வரும். வந்து அவர்ட்ட வந்து பசு அ கோரட்சக சாலை வச்சு பசுவெல்லாம் பாதுகாக்கணும். அ பசுவெல்லாம் இறக்க விடக்கூடாது. அந்த மாரிலாம் அவர்கிட்ட சொல்லுவாங்க. சரி, நீங்க எங்கேருந்து வரீங்க? அதனால நீங்க அதுக்கு உதவி செய்யணும். அந்த மாரி கோசாலை வச்சு பசுவெல்லாம் காப்பாத்தணும். அந்த மாடு பால் மறுத்துட்ட உடனே அதுக்கப்புறம் அதை வந்து கசாப்புக்கு வித்துடுறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம வாங்கி அதை அது எல்லாம் சொல்லுவோம். சரி, அதெல்லாம் சரிதான். நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க ஒரு பகுதியிலேருந்து சொல்லுவாங்க. அந்த பகுதியில் வந்து பஞ்சம் தலைவிரிச்சாடி நிறைய மனிதர்கள் செத்து போயிருப்பாங்க அப்போ தான். அப்போ அவர் சொன்னார், சரி பசுக்காக இவ்வளோ பேசுகிறீங்க சரி, ஆனால் நீங்கள் அந்த பகுதியில் பஞ்சத்தில் இத்தனை ஆயிரம் மக்கள் செத்தாங்களே, அந்த மக்கள காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? அப்படின்னு கேட்குறார் அந்த பிராமணர்கள. அப்ப அவங்க சொல்றாங்க, அது எப்படி? அதான் அவா கர்மா அவ செத்தான்றான். அவா கர்மா அவ செத்தா. செத்து போச்சா அங்க மனித அன்பு, மனித நேயம் எல்லாமே செத்து போச்சா? அவா கர்மா அவ செத்தானா. சரி அப்ப பசுவையும் அதே மாரி விட வேண்டியது தானே? ஆ கோ மாதா. பசு நமக்கு தான் தாய். அப்படி அப்புறம் சரி போயிட்டாங்க. அவங்க போகும்போது அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்கட்ட சொல்லுவாரு, "இந்த மாரியான ஜென்மங்கள் எல்லாம் மனிதர்கள் பெத்திருக்க முடியாது. மாடு தான் பெத்திருக்கும்னு. மாட்டுக்கு தான் பொறந்திருப்பானுங்க இவனுங்க. இவனுங்கலாம் மனுஷங்களுக்கு பொறந்திருக்க மாட்டானுங்க. அதனால தான் கரெக்ட்டா தான் சொல்றானுங்க." பசு நம் தாயின்னு சொன்னாரு. கிண்டல் அடிப்பாரு. அதுதான் சொல்லுவாரு, இந்த மாதிரி தான். "நீ வந்து பசுவையும் காப்பாத்து. ஆனா அந்த மனித உயிர்கள் சாகும்போது அது அவன் கர்மான்றான் பாரு. அது கர்மா. அத அவங்க நம்மள காப்பாத்த வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லன்றான் பாரு. அந்த இடம் செத்து போகுது. அந்த பசுவ காப்பாத்துன்றது சாஸ்திரத்துல இருக்கவே, அதான் பசு, கோதானம், கொலதானம் எங்கெங்கேயோ வேற எங்கெங்கேயோ போகுது. ஆகக்கூடி அதுதான் விவேகானந்தர் சொன்னார். இதேபோல விவேகானந்தரே எடுத்து இவனே பேசுவான். ஆனா விவேகானந்தர் சொன்ன இதையெல்லாம் கோட்ட விட்டுருவானுங்க. இதே நான் பிராமின்களே கூட சரி. அதனால தான் நான் சொல்றது 2 வகை மடையர்கள் தான் இருக்கிறாங்க. ஒண்ணு பிராமண மூடன், இன்னொரு பிராமணனுடைய விளக்கத்துக்கு மண்டைய குடுத்து மரமண்டை ஆயிட்ட நான் பிராமின் மூடன். 2 மூடர்கள் தான் இருக்கிறான். தெரியுதா? அவன் விளக்கத்த கேட்டு இவனும் மரமண்டை ஆயி, அவன் இதெல்லாம் ஆமோதிக்கிறது. அதே இதில அது இருக்கவே இருக்கும். விவேகானந்தர படிச்சா அது எல்லாமே இருக்கும். ஆனாலும் அவனுக்கு மண்டையில ஸ்ட்ரைக் ஆவாது. என்னடா இதே சாமி விவேகானந்தர் இப்படி சொன்னாரே! அதான் சொன்னாரு, எப்போ இந்து சமயம் வந்து ஏன் செத்து போச்சுன்னா, இவனுக்கு தான் வெறும் சடங்கு சம்பிரதாயம் விற்று டெட் ஸ்கெலட்டான்னாரு. நீங்க அத வார்த்தைய ஞாபகம் வச்சுங்க. டெட் ஸ்கெலட்டான். செத்துப்போன எலும்பு கூடுன்னு வச்சுங்களேன். அதுதான் இப்ப இந்து சமயம். உள்ள உயிர் இல்ல. அன்புன்ற உயிர் இல்ல. செத்து போயிடுச்சு. இவன் பாப்பானுங்க தான் சாவடிச்சுட்டானுங்கன்னாரு.
பத்தியா வேணதன் மேலே நமக்கு எவ்வளோ மதிப்பு வருது பாரு. இதெல்லாம் பார்த்து தான் எனக்கெல்லாம் மதிப்பு வந்தது தவிர, இவங்க சொல்கிற இந்துடா ஜாதியில் நுந்துடா அதில் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. அதனால் வந்து இது இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். இதுதான் பிரம்மேந்திரரும் எனக்கு குரு ஸ்தானத்தில் அமர்ந்து எனக்கு அவரும் இதை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதனால் உண்மை உணர்ந்தவர்கள் இதை தான் சொல்லி கொண்டே இருப்பார்கள். உண்மை உணராதவன் இவன் வந்து அந்த பாமர மக்களிடம் அறியாமையை பரப்பி அவங்களுக்கு எடுத்துக்கொண்டே தான் இருப்பான். இப்போ யாராவது இப்போ விவேகானந்தர் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்க தொட்டு அவர் வந்து இதை வித்தியாசம் தெரிஞ்சு கமெண்ட் அடிச்சுட்டு போயின்னேங்கிறாரு. அப்போ ஒரு சாதாரண பாமரம் போய் கடகடன்னு ஓடி போய் ஐயோ அந்த இடத்துல பட்டினியில் சாவுறாங்க அப்படின்னா என்ன சொல்லி அவன் ஒன்று என்கரேஜ் பண்ணியே இருக்க மாட்டான். அவள் கரமாக விட்றா, இந்தா உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பிட்டு நீ போயின்னேரு, நீ உன்னை பழிச்சியா, நீ உயிரோடு வரியா, நீ சாப்பிட்டியா போ, நீ அவங்கள பற்றி குழப்பறான், அவன் கர்மா அவன் சாவறான்னு தான் சொல்லுவான் இல்லையா? அந்த இடத்துல இருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கான ஸ்டெப்ஸு எடுக்க மாட்டான். அந்த பசுவுக்கு இது பண்ணு, பசுவை காப்பாற்ற அப்படி திருப்பி விட்ருவோம். இதே மாதிரி தான் இருக்கும். அதனால் பசுவையும் தான் காப்பாற்றணும், ஆனால் மனிதர்களையும் அதை விட அதிகமாக காப்பாற்றணும் இல்லையா? அவங்கள போய் இந்த மாதிரியா சொல்கிறது, கர்மம் செத்தான்னு சொல்கிறான் பார். இதுதான் அந்த கெடுதி. சடங்கு சம்பிரதாயங்கள் வந்து உயிர் நாடியாக இருக்க வேண்டிய சமயத்தின் கருவை சாகடித்து விடும். இந்து சமயம் மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒன்று யூத சமயத்தின் வந்து அந்த கருவை சாவடிச்சிட்டானுங்க. சாவடிச்சிட்ட உடனே அப்புறம் இயேசுபிரான் வந்து தலையால் தண்ணி ஊற்றி தப்பு, இந்த மாதிரி கடவுள் பிறலையெல்லாம் செய்யக்கூடாது, டால்முண்ட் எழுதி சிறுமியில் கெடுக்கிறது, அதை கடவுளே அதுக்கு வந்து அனுமதி கொடுத்தான்றது. அப்புறம் இயேசு வந்துக்கினா உனக்கு பொறாம, உனக்கு அந்த இதெல்லாம் கொடுக்கல, பிராமணு மட்டும் கொடுத்துக்கிறாராம். அதை அந்த அங்கே பாரிசிஸ் சதிசிஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ்ன்னு அங்கே நோஞ்சான போகிற அவங்களுக்கு வரைக்கும் அது அலவுடான். நீயும் செய்யப்படாது, உனக்கு அதை கொடுக்கலையா, எது இது போய் இது கடவுள் இது மாதிரிலாம் பண்ணுவாருன்னு அவர் கேட்டால் அவரையே துரோகி புழுவான் சாத்தான் ஆள் கையாளுன்னு சொல்லி பழிய போட்டு சாவடிச்சானுங்க பற்றியா. அப்புறம் 3 நாள் உயிர் தெழுந்து வந்தார், அது வேறு விஷயம். ஆனால் சாவடிச்சானுங்களா இல்லையா? இதுதான் சார் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லி கொண்டு வருவது. அப்போ அது வந்து கடவுள் 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 கடவுள்ன்றானுங்க இல்லையா? அப்போது இவங்க சொல்கிற இந்த எதுலேயுமே நான் சேரலை. பிராமணன்னா பொண்ணும் பிறக்கலை, போன பிறவி பிராமண சாமின்ற பேரில் ராமணர் இருந்தது தான் இல்லை. ஆனால் அவரும் பூணில் அறுத்து போட்டு தான் அந்த ஜாதி அடையாளம் இல்லாமல் மொழியரம்மான்னு ஒருத்தவங்க வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுன்னு அந்த மாதிரி தான் இருந்தார் அவர். அதால் கூட ஒரு காரணமாக இருக்கலாம், காஞ்சி பெரியவரை காலி பண்ணதுக்கு 2 ஸ்டேட்டில் அமைச்சு காலி பண்ணி சொனோதனத்தை கடத்தன்ற காரணமாக பிராமணன் போய் அங்கேயே போய் ஓட்டிப்பான், அங்கேயே செய்கிற மாதிரி செய்வான், அங்கே போய் இப்படி ஒத்தி வைப்பான். அது மாதிரிலாம் நிறைய இருக்குது உள்ளே கொச்ச கொச்ச கொச்சன்னு. இந்த பிராமண குருமை பேசணும்னா நம்ம நாக்கு கெட்டு போயிடும், நம்ம வாய் கெட்டு போடும், நம்ம மனசு கெட்டு போயிடும், அவ்வளோ அக்கிரமம் இருக்குது. அதனால் டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுங்கிறது அதானே இதெல்லாம் சொல்ல வரேன். இவ்வளோ பேர் அறிவுறுத்தியும் அதை கேட்கல இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்கள வந்து முழுதுமாக விளக்கினால்தான் நம்ம குழந்தை குட்டிங்க எதிர்காலத்துக்கு ஒரு நல்லதை தவிர அவங்க அநியாயக்காரனுங்கிட்ட போயிட்டுலாம் அந்த மாதிரிலாம் அவங்கள தூக்கி பிடிக்கிறது தாங்கி பிடிக்கிறது சடங்கு சம்பிரதாயன்றது அதெல்லாம் செய்யவே கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். அப்போ இதில் எதுலையுமே சேராது. நான் இவங்களுடைய ஆசிரமம் தர்மம் என்ன அப்படின்னா நான் என்ன வர்ணாசிரம தர்மம், இப்போ இருபிறப்பாளர்கள் பூணூல் போட்டுடணும், 2வது பிறக்கிறான்னு அர்த்தம், எல்லாமே உயர்ந்த பொருளில் எல்லாமே உண்மையாக இருக்கிறது. ஆனால் என்ன அநியாயம்னா அதையெல்லாம் பிடுங்கி வச்சுன்னு இவன் தான் அதுன்றான் பாரு, அந்த இடம் தான் அநியாயம். எல்லாத்து உள்ளேயும் இருக்கிறது சார் அந்த மீண்டும் பிறத்தல் என்பது. எப்பொழுது அவன் ஞானம் வருகிறதோ அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த மறுபிறப்புன்ற மாதிரி ஒரு பிறவி இரு பிறவின்றது அது உண்மை. அந்த பெரியவங்க அதை கண்டுபிடிச்சி டிஃபைன் பண்ணி வச்சுன்னா அதை போய் இவன் பிடிங்கிறது. அதை பெருமை திருடும் பிராமணன்னு சொன்னேன் நான். அந்த வார்த்தையை பிடிக்குவான். பிடிக்கின உடனே அந்த நிலையை எட்டி பிடிக்காமலே இப்போ இவன் அதை வெறும் திரும்ப புறச்சடங்காக மாற்றி அதுக்கு ஒரு பூணூல் வச்சு பூணூல்கள் முன்னா மறுபிறப்பு 2 பிறப்பாளன்னு சொல்லி திரும்ப அவுட்டர்லேயே எடுத்துன்னு போகிறான். அதையும் அதை தான் சுவாமி விவேகானந்தர் உள்ளே இருக்க வேண்டிய அந்த உண்மை செத்து போச்சு. உண்மை வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தாதான் நீ இந்த உடம்புல இந்த உலகத்தில் ஒரு பிறவி பிறக்கிற சரி. ஆனால் ஞானம் நீ என்னைக்கு ஞான அனுபூதி நீ எட்டி பிடிக்கிறியோ அப்பொழுது நீ மீண்டும் இந்த உடம்பிலேயே இன்னொரு முறை பிறக்கிறாய்.
புனித பிறவி ஆகிறான். அப்படி வரலாம். அந்த மாதிரி சொல்லப்பட்டது. அதை தூக்கின்னு போயிட்டு உடனே அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது உள்ளம் திருக்கோயில் ஆக்கணும், உன்னுடம்பு ஆலயமாகணும். உண்ணாமலையம்மனுக்கு சொன்னாங்க இல்லையா, ஞானம் வந்தால் தான் பரிசுத்தமாக. அப்போ ஞானத்தை தேடணும், உனக்கு ஞானம் வரும்னு சொன்னாங்க. அதுவும் சித்தியாக வந்தது. அது மாதிரி போகணும். அதுக்கு பதிலாக அதெல்லாம் கஷ்டம். நம்மளை சரிப்படுத்திக்கணும், நம்மளை திருத்திக்கணும். அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், திருத்திக்கன்னு சொன்னால் பாப்பானுக்கு பிடிக்காத வார்த்தை. பிராமணாகராதை இல்லாத வார்த்தை உண்மை. உண்மைங்கிற வார்த்தை பிராமணங்கிற கிடையவே கிடையாது. ஏன்னா பொய்க்கு உண்மைன்னு பேர் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி அவனுக்கு பிடிக்காத வார்த்தை திருந்துன்றது. யாராவது திருந்த சொன்னால், ஏசு திருந்த சொன்னால் ஒரு கொலை பண்ணிடுது. காந்தி திருந்த சொல்லி ஜாதிலாம் இல்லை, வெளிப்படையாக எழுதினார். நான் சின்ன வயசில் காந்தியுடைய எல்லா புத்தகத்தையும், இந்த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் காந்தி எல்லாமே படிச்சிருக்கிறேன் நான். அவர் அப்படி எழுதி தான் ஜனங்களை திருத்துறார். அவர் என்ன சொன்னார், நாம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை இவங்க கீழ் ஜாதின்னு ஒதுக்கி வச்சு அவங்கள கோயிலுக்குள்ளே விடாத தொட்டு தான், அதுக்கு தண்டனையாக தான் கடவுள் வெள்ளைக்காரன் அங்கேருந்து அமிச்சு, நான் வெள்ளை வெளியேன்னுக்கிறேன் பார், இங்கே பாப்பான் ப்ரௌனு, இவங்களுக்கு முன்னால் அவன் வெள்ளைக்காரனாக இருந்தான், அவனோட படு வெள்ளைக்காரன் வந்துட்டான் அங்கேருந்து வந்தவொடனே இவனுக்கு கருப்பாயிடுறான் அவன் முன்னால். அதனால் அதெல்லாம் தண்டனையாக தான் 400 வருஷம் நம்ம அடிமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம திருத்திக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பிரிவினரை தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி அவங்கள கோயிலுக்குள்ள விடாமல் இருக்கிற அந்த பாவத்தை முதல்ல ஒழிக்கலாம் சொல்லிட்டு தான் அப்புறம் எல்லாமே இருக்கிறது. நீங்கள் பாண்டுரங்கனுடைய வடக்கில் இருக்கிற மகாபக்த விஜயம் பார்த்தீங்கன்னா, அதுலேயே எல்லா ஜாதிக்காரர்களும் கடவுளை அடைந்து இருப்பார்கள். இங்கே வந்தால் நாயன்மார்கள், ஆழ்வார், எல்லா ஜாதியிலையுமே கடவுளை அடைஞ்சது எல்லாமே இருக்கிறது. அப்போ இருக்கிறதே செயல்படுத்த விட மாட்டான் பிராமணன். நந்தனார் ஜோதியிலே கலந்தால் கூட அவருக்கு மட்டும் உள்ள செலவு வச்சுட்டு மீதி பேர் வெளில நிறுத்தினான். பற்றியா அவ்வளோ சாமர்த்தியக்காரன். ஆனால் காந்தியடியால் அதை திருத்தி அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அரிஜன ஆலய நுழைவு பிரவேசம்ல செஞ்சு வச்சார். அப்போ திருத்துறார சமுதாயத்தை. தெய்வ குத்தமாயிடும், அதுவாயிடும், இதுவாயிடும்னா இன்றைக்கி எல்லா கோயில்லையும் ஜனம் பிச்சுன்னு போகுது. எங்கே குத்தமாச்சு, எந்த சாமி கோச்சிக்கிச்சு? பௌர்ணமின்னா அவ்வளோ கூட்டம் குவியுது, திருச்செந்தூர்னா அவ்வளோ கூட்டம் குவியுது. அப்போ அர்ஜுன ஆலய பிரவேசத்துக்காக எந்த சாமி கோச்சிக்கின்னு அதெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிச்சு? இல்லவே இல்லையே. இன்னும் சாமிக்கு சந்தோஷம் தான் போடுது. ஏன்னா அதில் நல்ல உள்ளங்கள் இருக்கான். அதுங்களை தேவையில்லாமல் ஜாதியை வச்சு இழிவுபடுத்தி அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அது திருந்துனார, ஆனால் அவரை சுடி தள்ளிட்டான் போகிறான் பாப்பா. இதே தான் செய்வான். திருந்துன்னு யாருன்னா சொன்னால், நீங்களும் ஜாகிரதையாக இருக்கு. நீங்கள் போய் துரு நான் சொல்கிறேன்னு பிராமணங்கிட்ட போய் என்ன திறந்து இந்த மாதிரி இருக்குது, நீ செஞ்ச தப்பு வாதாடாதீங்க, புரியுதா? அதுக்குன்னு மரமண்டை இருக்குது நான் பிராமின் கம்யூனிட்டியில். அதுக்கு போய் அவனுக்கு ஜாலரா அடிச்சு என்ன என்னென்னமோ சொல்கிறாங்களே, அவன் காலை நெக்கி என்னென்னமோ பண்ணி கிடக்கும். அதுங்களை விட என்ன, அதுங்க எதாவது சொல்லிச்சுன்னா அதுங்களுக்கு முடிஞ்சால் பதில் சொல்லுங்க. ஏன்னா நான் பிராமின் அது. அதனால் அதுங்களுக்கு இந்த மாதிரி ஆண்டாமல் வரமாட்டே ஆகிற மாதிரிலாம் இல்லைன்னு விளக்கம் சொல்லுங்க. பிராமணனுக்கு நேரம் புத்தி சொல்லி தெரியுதுன்னா இவங்களை 2 பேரையும் ஞாபகம் வச்சுங்க. 3வது அப்புறம் கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டானுங்க பார். 3 இதுவையும் ஞாபகம் வச்சுங்க. வெளியில் தெரிஞ்சது இது, வெளியில் தெரியாதுன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். தெரிந்த இந்த உண்மைகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கின்னு அது பிராமணனுக்கு நீ தப்புன்னாலோ, பிராமணத்தி 2 பேருக்குமே நீ திருந்துனாலோ பிடிக்கவே பிடிக்காது அது. ஆனால் நீ திருந்துறதுக்காக அவங்க தவறை நீ எடுத்து சொன்னீங்கன்னா, முதல்ல புறத்தையாரை குத்தம் சொல்கிறத நிறுத்திக்கோ நீ அப்படின்னா உன்னை புறத்தையாருக்கு குத்தம் சொல்கிறவான்னு ஆக்கி விட்டு அது எஸ்கேப் ஆகிடும். அவ்வளோ சாமர்த்தியமாக. அதனால் அதுக்கிட்டலாம் போகாதீங்க. நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரியே இருக்கிறது அவ்வளோது. அப்போது இது இவங்க சொல்ல சாஸ்திரத்தில் அப்படி இருக்கு, அப்படியே ஆகமத்தில் எப்படி இருக்கு, கீதையில் எப்படி இருக்குது, எல்லாமே பொய் சொல்லிவிட்ட உடனே இப்படி தான் இருக்கும். இவனு கையில் போய் மாட்டிக்கிச்சா. இப்போ வரைக்கும் நீங்கள் இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறீங்களே, இவ்வளோ பேரில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு சமஸ்கிருதம் தெரியும், எத்தனை பேருக்கு வேதம் தெரியும், எத்தனை பேருக்கு சமஸ்கிருத பகவத்கீதை எத்தனை பேருக்கு தெரியும்? ஒன்றுமே தெரியாது. எனக்கும் தெரியாது. தெரியுதா? எனக்கும் தெரியும். அதனால் யாருக்குமே சொல்லி கொடுக்காம வச்சு அதில் ஏற்ற வேண்டிய போய் எல்லாம் ஏற்றிக்கினா, ஏன்னா 1 நாள் 2 நாள் இருந்தால் பரவாயில்ல, 2000 வருஷம் இப்படி ஏற்றி இன்னும் ஏற்றிக்க சமஸ்கிருத கற்றுக்கோ, நான் தான் சொல்லித்தரேன், அப்புறம் என்ன உனக்கு? அப்போ அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க தான். அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ கற்றுக்கோன்னா நீ கற்றுக்கும் போது இந்த பொய்யையும் சேர்த்து மண்டையில் ஏற்றிக்கணும். அதான் ஏற்றினா அவனுக்கு லாபம். இப்போ
அதனால் அந்த இடைச்செருகல்ன்ற வார்த்தையை மறக்காதீங்க. அதனால் அவங்க மதத்தில் இப்படி இருக்கும், சுவாசத்தில் அப்படி இருக்கும், வேதத்தில் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சான்னா, ஒரே வார்த்தை எல்லாம் இடைச்செருகல்ப்பா. அதுக்கு ஆங்கில சொல் வந்து இன்டர்பொலேஷன். இதை ஞாபகம் வச்சுங்க. ஆனால் ஒரே வார்த்தை இடைச்செருகல் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா? இனிமே அதை தான் எடுத்துன்னு வந்து ஆடு ஆடுன்னு ஆடுறது. இன்னும் அதிகமாக யாருன்னா நான் பிராமின் மரமண்டைங்க வந்து கேட்டால், சரி இது எல்லாமே உனக்கு கடவுளை காட்டிச்சா கேளுங்க. நீ கடவுளை பார்க்க முடிஞ்சுதா இதை வச்சுக்கின்னு? ம். பாப்பம் என்ன புழுவி பொழப்புக்கு என்ன வச்சுருன்னா அது தூக்கின்னு வந்து ஆடுறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பான். அதுக்கு இந்த நிறைய சங்கங்களை ஏற்படுத்தி இந்து சமயத்து பேரில் அதில் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு போஸ்ட்டு கொடுத்து மாத சம்பளம்லாம் கொடுத்து அவங்கள அப்படியே தூக்கி வச்சுருப்பான். இதெல்லாம் ராஜதந்திரம் மாதிரி. அது என்ன செய்யும்? அது கடவுளை காட்டாது அவங்களுக்கு. கடவுளை காட்ட வேண்டும் எதுவாக இருந்தாலும், எந்த கொள்கையாக இருந்தாலும். அது எளிமையானது தான். அன்பு, கருணை, இரக்கம்னு புத்தர் பெருமானுக்கு உபதேசம் பண்ணார் இல்லையா? அதுதானே கடவுளை காட்டுச்சு இல்லையா? ரொம்ப எளிமையாக தமிழ் சொல்லுதில் சிவ சிவ என்கிறர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலுமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பல காலம் நான் வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு சிவ சிவான் ஈச்சரில் பண்ணி சிவ சிவான் கடன்னார். கல்லூரி முடிந்த உடனே குரு சொன்னதை அப்படி செஞ்சு அவ்வளோதான். அது ஜெபம் பண்ண தீவினை மாண்டு நல்வினையினால் அதுக்கப்புறம் இந்த உயர்ந்த நிலைகள்லாம் சித்தியாச்சு. அப்போது எது தேவைப்படுது? எளிய உண்மைகள் அதை கடைப்பிடிக்கணும். அதுதான் தேவைப்படுது. இவன் கடுமையாக்கி அதை சாஸ்திரனாக்கி அதுக்கு விளக்கம் அதெல்லாம் புரிவோம், அவங்களுக்கு தான் புரியும், நம்மளாம் போகிற நம்மளாம் சாதாரண மனுஷா அப்படி இப்படின்றது என்னது அது? ஏன்னா இவன் பொய் பூசுக்கு அதில் இருக்கும், அது புரியவு தான் புரியாது. ஆரம்பத்தில் எப்படி வரும்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறக்குறளை எடுத்து காட்டணும். எல்லா உயிர்களும் பிறப்பினாலும் அவங்க எப்படி வாழறாங்களோ அதை வைத்து தான் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அது முன்னால் உவேச சொருனாக இருப்பார். சொருனார்னு வச்சுக்கலாம். அவர் சொல்லிட்டு பின்னால் ஒரு திருக்குறள் என்ன சொல்லுது? பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். பிறப்பு எல்லாம் பிறப்புக்கும் நாங்கள் சொல்லிட்டு எப்போ பிறப்பொழுக்கம்னு ஒன்று எப்போ எடுத்துன்னு வரோம்? ஏன்னா சொருணம் பார்ப்பான். அதனால் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் நெகட்டிவில் அப்படியே சொல்லிட்டு உடனே கூட அது உள்ள பாப்பான்ற பேர் இருக்கணும், அவங்களுக்கு பிறப்பொழுக்கம்னு ஒன்று இருக்கணும். எப்படி இப்போ ரெண்டு டேலி அவளை பற்றியா? இதுக்கு பேர் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது பேர் ஆங்கிலத்தில் செல்ஃப் கேன்சலிங்னு பேர். திருக்குறள் தன்னைத்தானே தோற்கடித்து கொள்ளுது. பகவத்கீதை பாப்பாங்கிட்ட கொடுத்து வாங்கினோடனே கீதை தன்னைத்தானே தோற்கடித்துக்கும். ஏன்? பிரம்மஞானம் பிராமணம் குறையாதுன்னு ஒரு பொய் அதில் சொல்லிவிடுவோம். சொல்லிவிட்டோன்னா அப்புறம் பார்த்தா கிருஷ்ணரும் பிராமின் கிடையாது, அர்ஜுனனும் பிராமின் கிடையாது, சஞ்சயனும் பிராமின் கிடையாது, திருதராஷ்டிரனும் பிராமின் கிடையாது. எங்கேயுமே பிராமணனே இருக்க மாட்டான். பிரம்மஞான நூல் அது. புரியுதா? செம்ம கோல்மால், செம்ம இந்த அம்போக்குன்னுவாங்க. சென்னைக்காரன் நான், சென்னை பக்கத்தில் இந்த அம்பக்குன்றத அவங்க பாஷையில் அம்போக்குன்னுவாங்க. அது போது அம்போக்குன்னுவாங்க. நான் அம்பக்குன்ற ஆங்கில வார்த்தை தான், அது அம்போக்குன்னு. இது ஒரு அம்போக்கு அது அப்படின்னு. ஒரு அம்போக்குங்க பார்ப்பானுங்க. ஒருத்தன் தவிராமல் எல்லாருமே அந்த பெரிய அம்போக்கு சின்ன அம்போக்குன்னு தான் வித்தியாசமாக இருக்கும். பெரிய அம்போக்கு பண்ணுறது இந்த சாதா அம்போக்குங்க தாங்கி பிடிக்கும். அப்படிதான் இவ்வளோ பெரியவா சொல்கிறதுக்கு அப்புறம்னா பெரிய உடனே பெரிய ஆளாக போயிடியா அது மாதிரிலாம் சொல்கிறது. பாமரத்தனமான வாதங்களை வச்சு சமுதாயத்தில் பொய்யை இறக்கி நாஸ்தி பண்ணி விட்றது. அதை தான் இவங்க சொல்கிறாங்க. அதனால் நான் வேறு வழி கிடையாது. என்னை தான் உதாரணமும் சொல்ல முடியும். இப்போ நான் ஏன்னா இவங்களுக்கு அனுபவம் இல்லை. அதனால் பரவா அப்படி போனார், கிரிவா அப்படி போனார், அவர் இப்படி போனார், இவர் இப்படி போனார், அடுத்தவங்களே தான் உதாரணம் காட்டணும். அதான் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அடுத்தவங்களை உதாரணம் காட்டி யார் வேணா பேசுவோம் இல்லையா? இயேசு சிலுவையில் மட்டும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். சரி இருக்கட்டும், நீ என்ன? இதுதான் புத்தர் கேட்டார். என்ன அடுத்தவங்கள வச்சு புத்தரை வச்சோம், புத்தரை அப்படி சரி இரு, நான் இப்படி இருட்டேன், சரி நீ என்ன? அந்த இடம் தான் புத்தர் செய்கிறார். நீ என்ன சொல்லு இல்லையா? முதல்ல அதை பேசுறதை விட்டு இது ஈஸி. அது அடுத்தவங்களை ஒருத்தவங்களை அங்கே பிடிச்சி இழுத்து இன்னொருத்தங்க பிடிச்சி இழுத்து எடுத்துக்க கம்பேர் பண்ணி அப்படியே முட்டை விட்டு காட்டி ஈஸி. இது யார் வேணா செய்வான். அது இல்லை, நீ என்ன நிலையில் இருக்கிற இது எல்லாம் பாப்பம் புழுவெல்லாம் ஏற்றிக்கின்னு மரமண்டிக்கு என்னையாவது கடவுள் தெரிஞ்சாங்களா? இல்லையே இல்லையா? அதை பிராமண ஜாதி அப்படின்னா இதெல்லாம் ராமபிரானும் சரி ஆஞ்சநேயர் யாருமே பிராமணெலாம் கிடையாது. அவங்கள வச்சே அடிக்கிற கூத்து பாரு, அதான் பெரிய சாமர்த்தியம் தரமான்றான் பார்ப்பான்.
இது அது தீத்திறமை அது. அதனால ஏன்னா இவ்வளோ பெரிய திறமையும் திருமூலர் மூட பிராமணன்னார், மூடனுங்கன்னு சொன்னார். இப்போ அவர் தானே உயர்ந்தவர் கடைசியில். ஏன்னா கடைசியில் தோல்வி காணும் இது. இப்போதைக்கே டெம்பரரி வெற்றி இது. ஆனால் கடைசியில் எப்படி தோல்வி காணும்னா, இவனுங்களை நம்பின மொத்த கும்பலாக ஒழிஞ்சுதா இல்லையா? யூத கும்பல் இவங்களை நம்பி இயேசுவை கல்லால் அடித்து சிலுவையில் அடித்து சாவடிச்ச கும்பல். அப்போ பாவிகள் தெரியாமல் செய்கிறார்கள், நான் மன்னித்து விட்டேன், பிதாவி இவர்களை மன்னித்தருளும்னு சொன்னார் இயேசுபிரான். ஆனாலும் அவர் கேட்கல. சரி, அவருக்காக ஒரு 1000 வருஷம் பொறுமையாக இருந்துட்டு அவர் சொன்னதுக்காக அப்புறம் 1100 வருஷம் 1500 வருஷம் கழிச்சு அடிச்சு ஹிட்லர் அனுப்பி காலி பண்ணிடுச்சு அந்த அறம். இதே தான் நடக்கும். இதுதான் இதில் இருந்தால் தான் உங்களை காப்பாற்றணும், நம்முடைய சந்ததிகளை காப்பாற்றணும். பாப்பாவும் கொடுக்குற விளக்கம் அப்படியே பொய் புசுக்கு அப்படி இருக்கும். மக்கள் சாதாரண மக்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்கள பயமுறுத்திடுவோம். எவ்வளோ தெய்வக்கூத்தம் ஏற்பட்டுடும் அப்படின்னா பக்குன்னு, ஐயோ தெய்வக்கூத்தம், ஆமாம் தெய்வக்கூத்தமே இவன் தான், புரியுதா? அதனால் அதெல்லாம் கைவிடுங்க. உதாரணத்துக்கு கேட்டால் நீங்கள் என்னிடம் ஒரு நீங்கள் அதில் சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் தெரியாத தாசுசாமி இப்படி இது உள்ள அடைஞ்சிடும். ஒரு குரு பிராமணரை அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டுவோம். ஏன்னா எனக்கு அது போல் பாம்பன் சாமிகளை பற்றி போனால் பாம்பன் சாமிகளுக்கு ஒரு குரு பிராமணரை அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு போட்டேன். இதே மாதிரி பண்ணுவோனுங்க அவனுங்க. அது தெரிஞ்சு தான் எனக்கும் தெரிஞ்சு தான் எல்லாம் மௌனமாக இருந்தேன். எப்படி பார்த்தாலும் சாமிகள் பிராமணராக இருந்து அவர் ஒழிக்கிறது ஓகே. இப்போ நம்ம சொல்லும்போது எங்கெல்லாம் எடுத்து வந்து பாமர ஜனங்கிட்ட இது மாதிரிலாம் பரப்போம். பாமரத்தனமான வேஷத்தை விதைச்சி குருவுக்கு துரோகம் பண்ணுறான்னுவான். பசுக்குன்னு போட்டான். எனக்கு அதெல்லாம் கட்டன்னு போட்டானு. யோசிக்கவே மாட்டான். ஊரான பழி போடணும், ஊரா மேலே பொய் போடணும்னா ஒரு செகண்டு கூட யோசிக்க மாட்டான். மில்லி செகண்ட் கூட யோசிக்காமல் பார்ப்போதையும் கடன்னு பழி போடு. அதுங்களை அவ்வளோ குஷி. இன்னொருத்தங்களை இழிவுபடுத்துறதில் அதுங்களுக்கு அந்த சாட்டிஸ்டிக்கல் ப்ளஷர்ன்றாங்கல்ல, குரூர மகிழ்ச்சி அது அவங்களுக்கு கிடைக்குது. அது அவங்க டேஸ்ட் கண்டுட்டு ஒன்று அது பாட்டுன்னு இதெல்லாம் செய்ய தான் செய்யும். அப்போ இது மாதிரிலாம் இல்லாமல் சமஸ்கிருதமோ வேதமோ என்ன மந்திரமோ இல்லை ஜாதியோ என்ன ஒரு மண்ணும் இல்லாமல் பெரிய பெரிய பூஜைலாம் நான் செஞ்சதே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்காக இந்த நவராத்திரியில் உட்கார வச்சு எளிமையாக அகல் விளக்க வச்சு விளக்கு பூஜைன்னு போற்றி திருநாமங்களை வச்சு போயிட்டு இருந்தே தவிர எங்கேயுமே பெரிய யாக குண்டம் வாழ்த்து அதில் ஓம் மாத்திரம் ஆயினமக அப்படிலாம் சொன்னேன். அங்கேருந்து சாமி ஒன்றுமே கிடையாது. அந்த புடம் போடணும், அவ்வளோதான். நம்ம உள்ளத்தில் புடம் போடணும். அந்த ஏக்கம் இருந்தது. நமக்கு கடவுள் தரிசனம் கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட குறை இருக்குது. நம்ம அதையெல்லாம் எப்படி போக்கிக்கிறது? சரி, நிறைய ஜபந்தம்லாம் பண்ணலாம், நிறைய திருத்திக்கலாம். எண்ணத்தவர்கள் எக்கச்சமா. ஆன்மீகனால எண்ணம் தான் முக்கியம். சொல் செயல் எண்ணம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சொல் செயல் எண்ணம் தான் ரொம்ப ஆழமானது. அது எண்ணத்தில் சரியாக இருக்கணும். ஏன்னா எண்ணம் அறிந்தவன் தான் கடவுள், குருநாதர் எல்லாருமே எண்ணத்தை அறிந்தவர்கள் அவங்க. அதனால் அவங்க பார்வையில் கடவுள் கடந்து உள்ளே போய் உள்ளே தான் எண்ணம் இருக்குது இல்லையா. நம்ம நினைக்கிற எண்ணம் வெளியில் ஓடுது, அப்படியே இந்த ஓடிச்சு இன்னது ஓடிப்பாங்க, புதால பூந்துச்சு என்னது நான் நினச்ச எண்ணம் ஓடிச்சு, அதெல்லாம் கிடையாது. உள்ளே இருக்குது. அதனால் கடந்து உள்ளே பார்க்குறாங்க. கடவுள் உள்ளே என்ன இருக்குது, வெளியில் வரைக்கும் அப்படியே வளமாக எல்லோரும் இது பேசுது. பிராமணன் நான் பிராமணன் வித்தியாசமே கிடையாது, எல்லோரும் ஒன்று அப்படியே என்ன இருக்குது வார்த்தையில் நல்லா வாழைப்பழம் வச்சு பேசுகிற அப்படியே ஒன்று. சரி, நான் பிராமின்னு போட்டுருக்காரு, அவர் இருக்கட்டுமே. அவர் நான் பிராமின் போட்டுருக்காரு. அதில் என்ன ஒன்று கஷ்டம்? போடும் நான் பிராமின்னு போட தான் என்ன ஒன்று இடிக்குது? எங்கே இடிக்குது? இல்லை, எல்லாம் ஒன்றுன்னா உனக்கே அடிக்கணும். அடுத்த வாட்டி கேட்டால் சொல்லுங்கள், அவர் போன பிறவியில் அவருக்கு பிராமண சாமின்னு சொல்லி தொட்டு அவருக்கு கர்மா ஆகிப்போச்சு, அதனால் இந்த பிறவியில் நான் பிராமின் சாமின்னு போட்டால் தான் அந்த கர்மா தீரும்னு போட்டுக்கிறாரு சொல்லு. அப்படிதான் சொல்லலாம் அதுங்களுக்கு, வேற என்ன. அப்போது அதை நீங்கள் ஒன்று தெரியுமா, ரமணர் கூட எங்கேயுமே சமஸ்கிருத மந்திரம் உபதேசமோ சமஸ்கிருத பாடினதே கிடையாது. பாடினதே கிடையாது. நீ அருணாச்சல சிவன் பாடிடுறாருல, எடுத்து போய் எல்லாம் தமிழில் தான் பாடியிருப்பார். அருணாச்சல சிவன் அந்த இதுக்கிட்டலாம் அவர் போனதே கிடையாது. இவர்கள் அனைவருடைய பலகீனம், மகான்கள் ஜாதியை கடந்த மகான்களுடைய பலகீனம் கூட என்னன்னா, பிராமணர்களை தன்னை சுற்றி சரௌண்ட் பண்ணுறதுக்கு அனுமதிச்சிடுறது.
அதுக்கப்புறம் இவங்கள தூக்கின்னு போகிறதா சொல்லிக்கினே டக்குன்னு அங்கே ஒரு யாக குண்டம் கட்டி யாகம் வளர்த்து காட்டுவான் பிராமணன். இவங்களே பிராமணால முதல்ல கேலியாக சிரிப்பாங்க. சரி என்னமோ பண்ணிட்டு போகிறான்னுவாங்க. ஆனால் அது ஆபத்து. அது கட்சியில் எங்கே போய் முடியுதுன்னா, அந்த சமுதிரம் மந்திரம் யாகத்தால் தான் அவரே உயர்ந்தவர் ஆகிட்டார். மாதா மிருதானந்தம் வைக்கிறாங்க, அவங்களே அப்படி தான் வந்தாங்கன்ற மாதிரி சுற்றிலும் வஞ்சக கூட்டம். அதுங்க வஞ்சகம் பிள்ளை கூட நமக்கு தெரியுது. இங்கே அவங்கள அண்ணாண்ட உட்கார வச்சுக்கினே இந்த பக்கம் வர்ணாசிரமத்தை படைத்தவளே லலிதா சாஸ்திரநாம தமிழில் மொழிபெயர்த்து ஸ்லைடில் ஓடுது. நரசிம்மெல்லாம் எடுத்து எனக்கு அமிச்சாரு, நான் சொல்லி இந்த மாதிரி ஓடுதுன்னு. அப்புறம் ப்ராக்டிக்கலாக அடுத்த வாட்டி வரும்போது அங்கேயே போய் வர்ணாசிரம தயை அப்படின்னு தெரியுதா. வர்ணாசிரமம் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுது சூதரவான்னு சொல்லிட்டு. அவங்க காதில் சமஸ்கிருதம்லாம் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுனுது. அப்படியே அவங்க அண்ணாண்ட உட்கார வச்சு இன்னாண்ட ஸ்லைடில் ஓட்டுறான் பாரு வர ஜனங்களுக்கெல்லாம். அவ்வளோ மோசமானவனால தான் அயோக்கிய பசங்கள்லாம் சொல்கிறேன்னு. நான் யாரையுமெல்லாம் சொன்னதெல்லாம் கிடையாது. ஒரிஜினல் அயோக்கியன்களே கூட அயோக்கியன் சொன்னதே கிடையாது. ஆனால் இவங்க படு அயோக்கியனெலாம் இருக்க விட்டு இவங்க அயோக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படியே கேஷுவலாக சாதாரணமாக செய்வான். அது ஒன்றுமே இல்லாத மாதிரி இப்போ நீ அதை பற்றி பேசினா அதை பற்றி அவன் பேசுகிற இருக்கக்கூடாது. அவன் அப்படி சின்ன லைட்டாக்குவான் மீதி பிராமணெல்லாம். புரியுதா. ஆனால் அதுதான் அவ்வளோ டேஞ்சரு. அந்த மாதிரி போட்டுனேக்கிறானுங்க பாரு அவன். இல்லையா அவங்க நாலேஜ் போதா இல்லையா தெரியவே தெரியாது. போனாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கடி லாக் பண்ணிவிடுவான். சுற்றிலும் சரௌண்ட் பண்ணி லாக் பண்ணிவிடும். இதுதான் மகான்கள் செய்கிற தவறு. பண்ணிட்டோன்னா அவர் இது மாதிரி சத்யசாய் சாய்பாபா இவங்க பாப்பானு போல் அங்கே வளர்க்குற யாகம் யஜ்ஞம் மந்திரம்லாம் பார்த்து எல்லாம் அசந்து போய் நானே கூட ரொம்ப நாளாக அவர் பிராமின் தான் நினச்சிருந்தேன். அவர் பார்த்தா அவர் பிராமின் கிடையாது. நான் பிராமின் தான் அவர். அந்த மாதிரி பண்ணிட்டுவாங்க. சரவண் பண்ணி ரமணரும் அந்த மாதிரி தான், பிரம்மேந்திரரும் அந்த மாதிரி தான். எல்லாம் என்ன பண்ண செய்யறது, கொண்டு போய் செய்ய முடியாது. நானாவது தப்பிப்பேனா இந்த பிரிவுலையாவது இங்கேயாவது இந்த கூத்தெல்லாம் நடக்காது இருக்குமா தெரியல. அது கனவுலெல்லாம் காட்டுது. இங்கே ஒருத்தன் வந்து ஒரு யாகம் பண்ணுறான். பண்ணிவிட்டு நான் மேலே மாடிலேருந்து எட்டி பார்க்குறோம், சுவாமி நான் தான் பக்கம்னா வாயர் ஒன்று ஃபியூச்சர் ப்ரொடிக்ஷனில் அது எழுதி வச்சுங்க இப்படி சொன்னார் இவர் சொல்லிட்டு. எல்லா கூத்தும் நடக்குது. என்ன சார் எனக்கு உடம்பு சரியில்லாமல் டயர்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆளு கேட்கணுமா? அப்படியே இவங்க அடிக்கிற இவங்க அப்படியே ஒவ்வொரு நல்லவங்களும் ஆகிடுவாங்க. அப்படி திடீர்னு நல்லவங்களும் அதோட விட எல்லாம் பார்க்கலாம் பரவாயில்ல ஓட அப்படின்னு ஒன்று குறுகில் பூந்து சுத்தமாக காலி. அதுக்கப்புறம் ஆனால் வெளியேற்றுறோன்னு வச்சுங்க என்ன அதெல்லாம் ஒழிச்சு கீச்சு வெளியேற்றுங்க. பெரிய வேலை இருக்குது பாக்கி. அப்போது நான் இன்றைக்கி தினம் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் எதிலையுமே சேராத எனக்கு எப்படா மீனாட்சி அம்மை திருமண கோலத்தில் தரிசனம் தந்தாங்க. நான் கேட்குறேன் உங்கள் மூலமாக. அவன்களை கேட்கல. அவனுக்கிட்ட மண்டை வித்து மரமண்டி ஆகிட்ட நான் பிராமிங்கள் உங்ககிட்ட வந்து சொன்னால் நீங்கள் இந்த பதிலை சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். மற்றபடி அவனுக்கிட்ட அந்த மரமண்டைகளெல்லாம் திருத்த முடியாது. அது பாண்டு ஊறி போய் அது உளறி கிடக்குங்க. பெரிய கொத்த மாதிரி பேசுங்க. அப்படியே கேக்கா பக்கே பக்கான்னு வேஸ்ட்டு எல்லாமே. அதனால் அடியனுக்கு வந்து இன்றைய தினம் முதலாக நான் சபரிமலைக்கு போனப்போ அது உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன். மஞ்சமாதா சந்நிதி எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் தனியாக தான் போவேன். ரொம்ப நாள் தனியாக தான் போயின்னு இருந்தேன். அப்போ திரும்பி வரும் பொழுதும் மஞ்சமாதா சந்நிதி அது அது பாரு அது ஒரு ஏதோ அம்மா என்கிட்ட பேசுனதுக்காகவே என்ன தெரில. இங்கே சொல்லி அமிச்சவங்களும் அது தனி மலைன்ட்டாங்க. ஓ தனியாக இன்னொரு மலை போகும்பொழுதுன்னு அங்கே கரெக்டாக ஒருத்தர் போய் கேட்குறான், மஞ்சமாதா சந்நிதினா அது அது வேறு மலையில் இருக்குது சாமி அப்படின்ட்டு அது போச்சு. என்னடா சரி. அப்போ தான் நான் திரும்புறதுக்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். மஞ்சமாதா போகாம்பற அப்படின்னு அவ்வளோ இனிமையான குரல். அது ஒரு பாக்கியமாக ஆயிடுச்சு. நேரடியாக மஞ்சமாதா பேசுகிறத இந்த தலை யாத்திரை கன்னிசாமி யாத்திரை எல்லோரும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கன்னிசாமி முதல்ல மலைக்கு போகிறோம் நல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எனக்கு இவங்க கொடுத்தாங்க தலை யாத்திரையில். எனக்கு மஞ்சமாதா பேசி போகாம்பற ஆஹா அப்போ இங்கே தான் இருக்கிறாங்க பார்க்காமலே போயிடுறீ நீ அப்படி நான் நினச்சிக்கினேன். புல்மெட்டு பாதையில் போகிறோம் அதனால் அந்த பக்கம் போகாதே ஆபத்துன்னு அப்படி சொல்கிறாங்க போது நான் ரொம்ப வருஷமாக அப்படி தான் நினச்சிருந்தேன். அப்புறம்தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது, ஓஹோ நம்ம பார்க்காமலே போயிடும் முதல்ல வந்து வருவான்னு பார்த்துருக்குறாங்க. அவ்வளோ ஜனம் இல்லையா.
அவ்வளோ ஜனம் சரணம் கோஷம் போட்டா விண்ண பொழகுது. அதில் நான் ஒரு ஆளை துல்லியமாக பார்த்து நான் பார்க்காத போயிடுறேன்னொடனே தொடுபுணி அறிக்க போகாம போகிற. மஜமாதாவுக்கும் சம்ஸ்கிருதம் தெரியாது. ஷீ இஸ் நாட் த அவுட்கம் ஆஃப் வெதா சாண்டிங். எதுவுமே கிடையாது. ஏன்னா மலை ஜாதியில் சேர்ந்து மலையில் இருந்த உயர்ந்த நிலையில் இருந்தவங்க அவங்களும் இப்படி மந்திரமும் இது அரைஞ்ச பிறகு எல்லா லாங்குவேஜும் தெரியும். அதில் எனக்கு ஆங்கில மாத்திரை பேரை சொல்லி இந்த மாத்திரைன்னு சொன்னாங்க. அது அப்புறம் வாங்கி போட்டோன்னா மாத்திரை உண்மையிலே இருக்குது. போட்டோன்னா உடம்பு நல்லா போயின்னு இருக்கிறேன். அது வழி வேறு இறைநிலையில் அவங்களுக்கு அதெல்லாம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களா அதை கடவுள் நிலையை அடைந்தவங்க அவங்கள இப்போ என் போன்ற பக்தர்கள் அவங்களுடைய அனுகிரகம் பெறுவேன். இவங்களுக்கும் இந்த யாகம் யக்ஞம் மந்திரம் தந்திரம் ஒரு மண்ணு அதுக்கு சம்மந்தமே இல்லை இல்லை. அப்போ தமிழ் நீச்ச பாஷை அப்படின்னு சொன்னால் மஞ்ச மதம் என்கிட்ட சமஸ்கிருதத்தில் அது என்னன்னே தெரில போவாத ஜாயேக மத்துனாங்களா என்ன அது மாதிரிலாம் சொல்லியிருந்தா எனக்கு எங்கே தெரிஞ்சு புரிச்சே இருக்காது எனக்கு இல்லையா. ஆனால் இந்த காஞ்சி பிராடி கூத்து அது தனி கூத்து என்ன அதில் பெரியவா கிரிவான்னு தூக்கி வச்ச உடனே சின்ன சின்ன இது ஏன்னா இருக்கும் இல்லைன்னே சொல்ல முடியாது. அதுதான் மோசே காலத்திலேயே அந்த எகிப்திய மன்னன் கூட இருக்கிற அந்த குருமார்கள் அவன் தடியை தூக்கி போகிறான் பாம்பாக மாறி போகுது. அந்த அளவுக்கு அவன் மந்திராட்டெல்லாம் அவனுக்கு தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனால் இவர் ஒரு இது எந்த மந்திரமும் சொல்லாமல் கடவுளின் நாமத்தினால இவரோட தடி எடுத்து போகிற இது ஒரு பாம்பை மாதிரி அந்த பாம்பு முழுங்கிட்டு திரும்ப தடியாக மாறிடுச்சு. அதான் இதெல்லாம் இந்த சீப்பான டாக்டிக்ஸில் அவருங்க ஏதோ ஒரு கும்பலை சேர்த்து வச்சு நம்ம பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இந்த அநியாய கொள்ளை இந்த மாதிரிலாம் பண்ணால் தமிழில் போய் பாவமொழின்றது தமிழ்நாட்டில் இருந்து போயிடுச்சுன்னா அதனால் வெளியில் சொல்லாதுன்றது. ஒரு ஜெயேந்திரன் அம்சம் அப்பர் சாமி தேவரத்தையே வெளியிட போய் ஆனால் அப்பர் பேனர் எடுத்தால் தான் நான் வருவேன்னு அதை எடுக்க வச்சுட்டேன். நான் போய் குரு கிட்ட அப்படியே சொட்டு வாங்கிக்கிறது. குரு சொல்லாமல் இந்த சிஷ்ய கோடிங்க இந்த மாதிரிலாம் ஆட மாட்டான் தெரியுதா. நீச்ச பாஷைன்னு ரகசியமாக சொல்லி வருது. அதுலேருந்து ஒரு ஆள் வெளில ஓடியாந்து அது எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு போயிடுச்சு. நமக்கு நாம செஞ்ச புண்ணியம் இந்த மாதிரி இருக்கும் அது அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த போகாமல் பறன்னாங்கல்ல இப்போ அது அந்த ஒன்றே எவ்வளோ பெரிய பாக்கியம். பாக்கியம் தானே அது. இவ்வளோ நாள் அதை கொண்டாடாமல் இருந்தேன். ஆனால் நிறைய அனுகிரகம் கொட்டிக்கினே இருக்கவே எனக்கு திக்குமுக்காடி தான் போயிருந்தேன் நான். அதனால் போற்றி மட்டும் வச்சு 2 நவராத்திரியில் மட்டும் அதை போற்றி சொல்கிறதோடு இருந்தேன். அப்புறம் இப்போ தான் சரி நம்ம போக போக வயசாகுது அதனால் கொஞ்சம் ரொம்ப எப்போ தானும் விளக்கம் சொல்லின்னு இருக்க முடியாது. அந்தந்த நாளை கொண்டாடலாமே இன்னும் நிறைய அந்த நாள் நட்சத்திரம்லாம் தெரியல. சரி ஒரு நாளாக பார்த்தேன். அது ஒரே நாள்லேயே நிறைய அனுகிரகம் நடந்த இதெல்லாம் உண்டு. சாமிகளுடைய மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு போயிட்டு அன்னதானம் பண்ணிட்டு திரும்ப ஒரு வருடம் ஒரு கடவுளுடைய அருட்செயலும் அந்தந்த கோயில் இருக்குது. அப்போ பார்த்தா ஒரே நாள்லேயே அவ்வளவும் கொண்டாடணும் அது கொஞ்சம் முடியாது. அதை பொறுமையாக அதை பிரித்து ஒரு நாளை அதை கொண்டாடலாம். இன்றைய நாளில் அங்கே எனக்கு அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு தான் அங்கே ஐயப்பனை தரிசனம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்ட பழைய விழியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். முதல்ல போன உடனே இப்போயாவது அந்த நட சாத்திட்டோன்னே கீழே 18ஆம் படி கீழே ஒரு கேட்டை போட்டு மூடிடுறாங்க. அப்போ அதெல்லாம் இல்லை. திறந்தே இருக்கவே நாபான்னு போயிட்டு துருன்னு அங்கே பம்பையில் மாலை பூஜை காலை பூஜை செய்யும்போது மாலை பூஜை அந்த பம்பையில் குளிச்சுட்டு அங்கே ஒரு பாறையில் உட்காந்துக்கிட்டு நடுவில் அந்த ஆற்று நடுவில் ஒரு கற்பூரம் காட்டுற பழக்கம் இருந்தது. அந்த கற்பூரத்தை அப்படி தூக்கி காட்டினோடனே இன்னும் கொஞ்சம் தூக்கி காட்டு நாங்கள் அங்கே இருக்கிற பெரியவங்க. சரி இன்னும் கொஞ்சம் தூக்கிட்டோன்னா அங்கே இன்னொரு ஜோதி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது கொஞ்சோண்டு. சரி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியல. அப்புறமா மலையெல்லாம் போயிட்டு அங்கே போனவொன்னு தான் பார்த்தா அந்த 18ஆம் படி ஐயப்பன் இது இருக்கும். நம்ம குருநாதர் தங்கி இருக்கிற அந்த காட்டேஜ் அதே உயரத்துக்கு கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும். அந்த 18ஆம் படியை விட மலைங்க இன்னும் அந்த காட்டேஜெலாம் உயரமான இடத்துல தான் இருக்கும். சுற்றில இருக்கிற மலைங்களில் இருக்க தொட்டு அந்த இடத்துல சரியாக சாமி தங்கி இருந்துட்டார். அதனால் குருநாதருக்கு அதை காட்ட சொல்லி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க பம்பையிலேயே. அப்புறம் தான் புரிஞ்சுது இதுதான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய
விளையாடல்கள்லாம் எல்லாம் இருக்கிறது. அது பாப்பானுக்கு இதே மாதிரியே விடும். அப்போ பிராமணர் அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கார், அப்போ புரிஞ்சுக்க முதல்ல இதே மாதிரியே இருக்குங்க அதுங்க. அதே பிராமணன், ஏன்டா பிராமண ஜாதியிலேருந்து உங்களை யாரையும் தேத்த வைக்கல இந்த மாதிரி, ஏன்டா நான் பிராமின் தாசரை சூஸ் பண்ணி அவர் ஏன்டா தேத்தினாருன்னு கேட்டுப்பாரு. அவரும் முட்டாள் வேலை பண்ணிட்டாருன்னுவான். புரியுதா? ஒரு சோதர எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு நம்மளும் சொல்லணும், அவரை சொல்லணும், அவங்களெல்லாம் இந்த மாதிரி இருக்க போய் தான் இன்னைக்கு நம்மளும் அப்படி பண்ணுறா. இதை மாதிரியே இருப்பானுங்க அவனும். மோசமான கும்பலாக நல்லா அவங்கள சேர்க்காம வளர்த்துற, அவங்ககிட்ட சேரக்கூடாதுன்னாரு. கொஞ்சம் சேர்ந்தாலே திட்டுவார். என்கிட்ட வராது, நீ வேறு குரு தேடின்னு போயின்னு கூட சொல்லுவார். ஏன்னா அவ்வளோ டேஞ்சர் அது, அவன் கூடலாம் சேர்ந்தால் உருப்படவே முடியாதுன்றத அதே பிராமண ஜாதி தான் குருமாருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால் அவர் சுத்தமாக தனியாக தான் வளர்த்தார். பின்னால் உனக்கு புரியும்னாரு, இன்றைக்கி புரியுது. நான் ஏன் பிரித்து வளர்க்குறேன்னா இப்போ புரியுது. ஆமாம், இவன் கூட சேர்ந்துருந்தா மண்டையை மழுங்கடிச்சு மசாலா வாக்கி அவனுக்கு போட்டு தின்ட்டு போயிட்டே இருப்பானுங்க, அவ்வளோது. அது மாதிரி அந்த மஞ்ச மாதாவினுடைய அந்த அருட்செயலை எண்ணி வைக்கிற நாள் இன்னைய நாள் காணும் பொங்கல். நானும் சில பேர் காணும் பொங்கல் அன்னைக்கு பெரியவங்களை காணும் நாள் அது, அதனால் உங்களை வந்து பார்க்கலாம். இவ்வளோ நாள்லாம் நான் அனுபவிச்சதே இல்லை. அதெல்லாம் கோயில் குளத்துக்கு போங்க, ஏதோ போயிட்டு வாங்கன்னு. இன்றைக்கி பாருங்கள், தற்செயலாகவே இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு இனிமேல் என்னை வந்து இங்கே பார்க்குற நாள் அந்த மாதிரி இருந்துச்சு. சென்ற வருடமே இதை நம்ம கொண்டாடிட்டோம். சென்ற வருடம் அதில் நான் எனக்கு இது அருளாக்கி அது எங்கன்னா 30 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அதுக்கு பிறகு தான் மாலையில் மஞ்சள் மாதம்லாம், அதுக்கப்புறம் படித்தாங்களாம் உடச்சிட்டேன், இறங்கு படிலாம் உடச்சிட்டு வரும்போது அதுக்கப்புறம் துப்புன்னு போய் மஞ்சள் மாதாவை பார்த்துட்டு அவங்கள இது பண்ணிட்டு சந்தோஷமாக வந்தேன். அது பிறகு மாலை இந்த நேரம்தான், இந்த நேரம் கிட்டத்தட்ட இந்த நேரம்தான் மதுரையில் வந்து ட்ரெயினில் சென்னையிலேருந்து தான் போனேன். அப்போது நம்ம கமல்சாமி ரூமில் தான் தங்கியிருந்தேன். அப்போது திரும்ப சென்னைக்கு போகிறதுக்காக வந்தால் அப்போது அந்த மீட்டர் கேஜ் ப்ராட் கேஜாக மாற்றின்னு இருந்தாங்க. அதனால் ஒரு நாளைக்கு அதை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லிக்கிறேன், பல வகுப்பில் சொல்லிட்டுருக்கிறேன். அந்த 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 ஒரு ட்ரெயின் மட்டும்தான் போகுது, பாண்டியன் எக்ஸ்பிரஸோ ஏதோ அந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான், ஒரே ஒரு ட்ரிப்பு சென்னையிலேருந்து வரும், ஒரே ஒரு ட்ரிப்பு இங்கேருந்து செம்ம ரஷ்ஷு. அப்புறம் அதில் போய் ரிசர்வேஷன் கிடைக்குமோன்னா, ரிசர்வேஷனாக முதல்ல நின்று போகிறது இடங்க தான் பாருங்கள், டிக்கெட்டை வாங்கிக்கிங்க முதல்ல. டிக்கெட்டை கொடுத்தாங்க, சரி டிக்கெட்டை வாங்கி போட்டுக்கினேன். அதே மாதிரி அங்கே எப்படி காலையில் பம்பையில் நான் வந்து மாலை பூஜை தான் அங்கேயும் பண்ணிட்டு அப்புறம் இரவு தான் மேலே ஏறி போனேன். அதே மாதிரி இப்போ மறுநாள் அந்த மாலை பூஜை வரவே சரின்னா அங்கே போய் அந்த வெயிட்டிங் ரூமில் போய் குளிச்சுட்டு எங்கடா ப்ரேயர் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா முன்னாலே பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது, செல்வ விநாயகர் கோயில் இன்னும் ஒன்று இருக்குது. இதே மாதிரி கம்பி போட்டிருக்கு 4 பக்கமும். அதில் ஒரு மூலையே போய் உட்காந்துக்கினேன். ஜனங்க போயின்னு வந்துன்னுக்குறாங்க, ஆனால் என்ன செய்யறது, இடம் தனியான இடம் கிடைக்கல. எப்பவுமே தனியாக தேடி போவோம், அப்படியே எங்கன்னா போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன். மலையில் கூட அது மாதிரி போவேன். இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து மேலே போவேன், எல்லாம் சாமி என்ன சாமி புலிலாம் இருக்கானுவாங்க. ரிட்டன் பரவாயில்லன்னு கொஞ்சோண்டு மேலே போய் அதுக்கப்புறம் அங்கே தனியாக உட்காந்து போயிடலாம் முடிச்சுட்டு வருவேன். பூஜைன்னா ப்ரேயர் தான், தியானம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. 2 வேலை செய்கிற பழக்கம். அப்போ தான் அங்கே அதே மாதிரி குருநாதர் ஃபோட்டோ வச்சுக்கின்னு அதே மாதிரி கற்பூரம் சின்னதாக ஏற்றி என்ன சொல்ல போகிறாங்க சொல்லிட்டு அந்த பையெல்லாம் வச்சுன்னு பார்த்தோன்னே தெரியுது எல்லாம் ஒரு மலைக்கு போயிட்டு போகிறாரு, அந்த சாயங்காலம் ஐயப்ப பூஜை பண்ணுறாருன்ற தெரியுது விட்டு யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. சில பேர் கேட்டாங்க அப்படி போகும்போது. அப்புறம் அந்த பூஜை செய்கிற பூசாரி வந்து ஐயப்ப பக்தர் மலைக்கு போயிட்டு வரார், அதனால் அவங்க அவர் உட்காந்து மாலை பூஜை பண்ணிக்கிறார், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா சரி அவங்க அந்த காரணம்லாம் உட்காந்துக்கின்னு அந்த கற்பூரெலாம் ஏற்றிட்டு அப்புறம் தியானம் பண்ணப்போ அப்போ தான் நெடு 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 வானலாவிய உருவமாக மீனாட்சி அம்மை சுந்தரேஸ்வரர் 2 பேரும். இதேட்டு கிட்டத்தட்ட இந்த டைம் தான் 7 மணி தான் அந்த நாளில் காட்சி கொடுத்து. அப்போ தான் மீனாட்சி அம்மை வந்து என்கிட்ட தளம் கடந்து செல்கிறாய், என்னை காணாமலேயே செல்கிறாய். நான் மீனாட்சி அம்மா முதல்ல பேசின வார்த்தை எனக்கே ரொம்ப ஷேமாக போயிட்டேன். மீனாட்சி அம்மா கேட்குற அளவுக்கு நான் பெரிய இருக்கு. அங்கேயே எவ்வளோ கூட்டம் பார்க்குறீங்களா நீங்கள், அந்த மீனாட்சி அம்மா திருவிழாவும் அதனுடைய இதுவும் எவ்வளோ கூட்டம். மீனாட்சி அம்மன்னா அந்தளவுக்கு இருக்குது பாரு. ஆனால் இன்னமும் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, நான் வந்து பார்க்கலன்றத அங்கே அவங்க அவ்வளோ ஒரு குறையா, அவங்க எப்படி போகாமல் போகிற பக்கத்தையே போகிறேன்னாங்களா, அதே மாதிரி எங்கேயும்
தளம் கடந்து செல்கிறாய், என்னை காணாமலேயே செல்கிறாய். இப்போ இந்த அளவுக்கு பேசுகிறாங்களா எந்த பக்தர்கிட்டையாவது? இல்லை இவங்க சொல்கிறாங்களே சம்ஸ்கிருதம் பவர், மந்திரா பவர், இந்த மாதிரி மந்திரா பவர்கிறவங்ககிட்ட தானே பேசியிருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் என்கிட்ட ஏன் பேசுகிறாங்க? உங்களுக்கு புரியும், நான் அது சொல்கிறேன். பாப்பா உங்களை மரமண்டி ஆகுனா நீங்கள் மரமண்டி ஆகுவீங்களா? அவங்ககிட்ட மண்டியை காட்டி அவன் நல்லா மிளகா அரைச்சி உப்பு மிளகா போட்டு தின்ட்டு தான் போவான். நான் அதுக்காக உங்களுக்கு சொல்ல நீங்கள் கேட்கணும். அது எல்லாம் யாருன்னா வந்து பேசுகிறாங்களா, அந்த நடிகைங்கள்லாம் விட்டு பேசுகிறாங்க. அது என்ன கன்றாவியே தெரில. அதை பற்றிலாம் வேறு அப்புறமா பொறுமையாக சொல்லணும். அது என்ன, எல்லாரையும் மதிக்கணும், எல்லா மனுஷங்க தான். ஆனால் ஆன்மீகம் பேசுகிறதுக்குன்னே ஒரு தகுதியெல்லாம் இருக்குது இல்லையா? அவங்கள அது ஒரு இது. அதனால் அதுங்களை விட்டு அது நாயை பெயன் தான் பேசும். ஒரு யோகியை நாயன்னு பேசுனா அதனுடைய விளைவு என்னான்னு கூட தெரியாத ஒரு கூட்டம் தான் இந்த பாப்பர கூட்டம். அதுதான் மூட பிராமணன் ஒரு வரியில் சொன்னார் திருமூலம். மூட பிராமணன் அது சாதாரண மூடம் இல்லை, பித்தியரும் மூடர் பிராமணர் தாமன்றார். சாதி பித்தியர்னா பைத்தியக்கார கூடாக்குங்க தான் உண்மை. அதனால் நான் மனோவியாதிக்காரர்கள்னு சொல்கிறேன். வசதி இல்லாமலே தன்னை வசதியாக நினச்சிக்கின்னு வசதியாக இருக்கிறவங்களாம் காரி தூப்பி கிடக்கிறது, அதுதான் பைத்தியக்கார கூடாக்குங்க அப்படின்ற. நம்முடைய இதில் அதில் ரொம்ப இருக்காது. அதெல்லாம் இதுலேயும் இருக்கும், ஆனால் சும்மா ரேராக தான் இருக்குமே தவிர இது கிட்டத்தட்ட 99% 99.9%. அது ஏன் சாமி ஒன்றோண்டு வைக்கலையே? பிரம்மேந்திர இருக்கிறாரு, அப்புறம் இங்கே என்னிடம் வளர்ந்த பிராமண குழந்தைகள் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, செல்ல மாட்டாங்க. இவ்வளோ தான். இப்போவும் பொங்கல் நமஸ்காரம் சாமி, நியூ இயர் நமஸ்காரம் சாமி அமிச்சின்னு இருக்குது வெளிநாட்டில் இருக்கு. நான் இவ்வளோ தூரம் விளாசுறேன்னு தெரிஞ்சோம். பாவம் அது அந்த குழந்தைங்க. அதனால தான் அந்த 99.99 சொல்கிறேன்னா இதில் ஒன்று ரெண்டு மாட்டின்னு இருக்கும் அவ்வளோ. இப்போது அவங்க அந்த மாதிரி தளம் கடந்து செல்கிறாய், என்னை காணாமலேயே செல்கிறாய் என்ன சொன்னதோடு நில்லாமல் வெறுமனே இதை மட்டும் சொல்லியிருந்த மனப்பிரம்ம அப்படின்னு உடனே பாப்பனுக்கு தெரியுமா? இல்லை அப்படியே உருட்டுறார். இன்னும் உருட்டுறா இன்னும் விட சுற்றுற இதெல்லாம் தான் அவனுக்கு. சரி சுற்றுற. அப்போ எனக்கு இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணாங்க, எனக்கு நேராக பேசுகிறாங்க, நீ யாருன்னா சொல்லி தொலையாண்டா. அவங்களுக்கு பேசுனாங்க, யாரையா ஒருத்தரை பிடிச்சி வைத்து சொல்கிறது தெரியுதா? இந்த மாதிரி மோசமான கும்பல். அப்போ அதோடு நிற்கலை அவங்க. அப்போ வந்து அவங்க கூரைப்புடவை கட்டினிருந்தாங்க. எனக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆகலை. கல்யாணத்தாண்டி தானே கூரைப்புடவை கட்டுவாங்க. அதனால் திருமண கோலன்னே எனக்கு தெரியவே இல்லை. அந்தளவு ஒரு விதத்தில் தானே இவங்க என்னை முட்டாள்னு சொன்ன அந்த பாப்பர ஆவிங்கெலாம் சில சமயத்தில் என்ன முட்டாள்னு சொல்லினே இருக்கும். அது ஜபம் மாதிரி பண்ணுதுங்க, உட்காந்துங்கன்னு முட்டாள் சொல்லினே அதுங்களுக்கு. ஆனால் ஏதோ ஒரு கெடுதி இருக்குது பின்னாலன்னு மட்டும் தெரியுது. அது ஒன்றும் சும்மா சொல்லாது. நான் இப்படி எடுத்துக்கிறது பார்த்த உடனே சாதாரணமான ஒரு அறிவு உள்ளவனுக்கு ஆஹா குறப்புடவை கட்டிருங்க, கல்யாணம் திருமண கோலம் தரிசனம் அது மாதிரி நினைக்கணும்ல. 2 வருஷம் கழிச்சு ஞாபகம் வருது எனக்கு. திருமண கோலம் தரிசனம் கொடுத்துருக்குறாங்க, 4 நாள் குறப்புடவை கட்டிட்டு. அப்போ அதோடு நிறுத்தாமல் நான் அந்த இதுக்காக கேட்டேன்ல, ரிசர்வேஷனுக்காக கேட்டேன் இல்லையா? அந்த ரிசர்வேஷன் விஷயமா அவ்வளோ ரஷ்ஷு பிச்சுக்குது. டிக்கெட் கொடுக்குறவரு முதல்ல நின்று போகிறது எனக்கு தான் பாருங்கள் முதல்லன்னு கொடுக்குறாரு. அப்புறம் சரி டிக்கெட்டை வாங்கி வச்சுன்னு ட்ரெயின் வந்து 7 மணிக்கோ 7:15 கரெக்டு 7:15 தான் நினைக்கிறேன் டைம். இப்போ கரெக்டாக 7:15 ஆகுது. 7:15க்கு ட்ரெயின் டைமிங் சொல்லவே சரி அதுக்கு முன்னால் வந்து பேரில் முடிகிறேன். அப்போ தான் தரிசனம் கொடுத்து அப்போ தான் சொன்னாங்க, இருந்தாலும் உனக்கு நான் பர்த் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு. நான் போய் பார்க்கவே இல்லை அவங்கள. என்ன அதுக்கும் அவங்க ஒரு அந்த பெத்த மகன் வந்து தன்னை பார்க்காம போயிட்டா தாய்க்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல. இங்கே தான் வந்தானா ஃபோன் பண்ணிட்டேமா, நான் இந்த ஒரு விஷயமா இந்த பக்கம் வந்தேன், இப்போ பார்க்க முடியல, நான் இன்னொரு வாட்டி வரேன்ட்டு போயிட்டேன். எப்படி இருக்கும் அந்த பெத்த தாய்க்கு? இவ்வளோ கிட்ட வந்தால் அவன் பார்க்க முடியல. அந்த மாதிரி மதுரையை தாண்டி வரேன், ஆனால் மீனாட்சி ஒன்றை பார்க்கலன்னு அவங்களுக்கு உடனே எல்லாத்தையும் டகார்னு குதிச்சுட்டு இறங்கி தளம் கடந்து செல்கிறாய், என்னை காணாமலேயே செல்கிறாய். ரொம்ப வருத்தப்பட்டார். அப்புறம் அம்மை அவ்வளோ ஃபீல் பண்ணி இருந்துருக்குறாங்க. அவங்க உலகமே அவங்கள இது பண்ணி போது நான் நம்ம போய் பார்க்கலன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னேன். ஆனாலும் உடனே பாரு அந்த தாய் உள்ள நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்கள் பாப்பானுங்க வந்து பயமுறுத்தத்திலே இருப்பாங்க. அதனால ஒரு தெய்வ கொட்டுறாயிடும், அவட தண்டரை கடைசிடும் உனக்கு அப்படியா இப்படியே இருப்பான், இப்படியே இருப்பான், நீ இப்படியே இருப்பாள்
அப்படி எடுத்துங்க. என்ன அதெல்லாம் இல்லை, அதை தாய் உள்ளம் அதை ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நான் பர்த்து தானே கேட்டேன் அதனால இருந்தாலும் உனக்கு நான் பர்த் அனுகிரகம் பண்ணுறேன். அட என்னடா இது சொல்லிட்டு பர்த் எப்படி அனுகிரகம் பண்ண போகிறாங்க. இவ்வளோ ரஷ்ஷு போகுது. ஒரு நாளைக்கு ஒரு வண்டி தான் மதுரையிலேருந்து சென்னைக்குன்போ அதில் எவ்வளோ ரஷ்ஷு கூட்டம் இருக்குது. டிக்கெட் மட்டும் தான் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். அப்புறம் சரின்னு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே போனேன். நிற்கிது பிளாட்ஃபார்மில் அந்த வண்டி. அதில் ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த டிக்கெட் கவுண்டரில், நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துக்கின்னு உஷாராக பிளாட்ஃபார்மில் ரெடியாக இருங்க, அந்த வண்டியை பேக் அடிச்சு எடுத்துன்னு வந்து பிளாட்ஃபார்ம் நிறுத்துவாங்க, அப்போவே உஷாராக ஏறிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நிற்கிறதுக்கு அது இடம் கிடைக்கும். என்ன முடிஞ்சால் உட்காரத்துக்கு கூட இடம் பிடிச்சிங்க, அதில் நிற்கிறது இடம் கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்கிறாங்க எனக்கு. நான் கிடுக்குன்னு ப்ரேயரில் முடிச்சுட்டு சரி வண்டி பேக் அடிக்கிற நேரத்தில் போய் அப்படியே ஏறலாம் போனால் எப்போ பேக் அடிச்சு வண்டி நிற்கிது. அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்குது. நிற்கிற வண்டியில் ஃபுல்லாக ஜனம். நிற்கிற வண்டியிலேயே ஃபுட்பாலில் நிற்கிறான் சார் அப்போவே. ஏன்னா ஃபுட்பாலில் நிற்கிறதுக்கு இடம் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன செய்யறது. அதான் நிற்கிறவங்கள நான் ஒரே பைய அப்படி மாட்டினேன். அப்படியே பரிதாபம் என் நாளை போய் நினச்சி பாருங்க, என்னடா இதில் எப்படி சென்னைக்கு போய் நம்ம சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருந்தேன். அப்போ அந்த எனக்கு நேராக ஒரு வண்டி வந்து ஒரு வகை காலியாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது அது வந்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட். இல்லை அதை விட்டுட்டா எல்லாம் அங்கே இருக்க போகிறாங்க சொல்லிட்டு இது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தோன்னா அதுக்கு அந்த பக்கத்து கோச்சில் அந்த ஃபுட்பால் நின்று இந்த ஒரு ஆள் என்ன சொன்னாப்புல, நான் மாலைக்கு போயிட்டு வரேன்ல அந்த மாலை போட்டுன்னு தெரியுது இல்லையா பார்க்கும்போதே, அதனால் சாமி அப்படின்னா என்ன பார்க்குற அது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டு, வா இப்போவே வந்து ஏறு, இல்லை அப்போ தான் படிக்கட்டிலாவது நிற்க முடியும் உன்னால், இல்லைன்னா அப்புறம் அது கூட கிடைக்காது அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒரு வண்டி தான் அவ்வளோ ரஷ்ஷு. ஆனால் அவன் சொன்னது தான் கடவுள் செய்ய. அவன் சத்தமாக அப்படி சொன்னானே. இந்த பக்கத்தில் ஒரு டிடிஆர் வர்றாரு, அதுவும் கடவுள் செயல். கரெக்டாக வந்து அவருக்கு அதுலேயும் உழுதாது பார்த்துட்டு அவன் சொல்கிறதையும் பார்த்து அண்ணியும் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டு தான் ஏறிங்கன்ட்டு போயிடுறாரு. எனக்காகவே அதை வந்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ன்ற மாதிரி நம்ப வச்சு காலியாக வச்சுக்குது சார். அவரு சொல்லி நான் எதுக்கே தான் நிற்கிறேன். அவரு சொன்ன உடனே எல்லாருக்கும் அவங்களுக்கும் கேட்குது இல்லை. நான் போய் இப்படி காலை வச்சுட்டு தான் தெரியும் அந்த வாசல்ல ஜனங்களே என்ன உள்ள தள்ளி கட கட கடை போயிட்டு அங்கே ஒரு ஜன்னல் ஓரத்தில் ஒரு இதில் உட்காந்துக்கிட்டேன் காலியாகுது. அப்போ கூட போகிற வேகத்தில் போகிற மேலே இடம் பிடிக்கணும் மேலே எல்லாம் அதுக்குள்ளே உஷாரா இந்த விஷயம் தெரிஞ்ச மேலே பெட்ஷீட் போட்டு அவன் மேலே ஃபுல்லாக லக்கேஜ் இதுவெல்லாம் இடம் பிடிச்சிட்டு இருக்கிறான் ஏற்கனவே. ஒரு அவனும் கூட சும்மா காட்ட காலிப்பி விட்டுருப்பானுங்க ரஷ்ஷாக இருக்கக்கூடாதுன்னு இது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட். அதை எடுத்து போய் ஜன்னல் ஒரு உட்கார வச்சிட்டாங்க. என்னடா ஃபுல்லாக இருந்துச்சு ஜனம். என்னடா இது எனக்கா புரியல. அப்போ அதையே பெரிய மகிமை நினச்சி நான் சரி பர்த்து ரிசல்ட் பண்ண உனக்கு கொடுக்குறேன்னாங்க. ஆனால் உக்காரத்துக்கு இடம் கிடச்சி இதே பெரிய விஷயம். நம்ம எப்படி ஏற போகிறோம், அவன் வந்து வா நின்று போகிறதுக்காக இப்போயே வந்து ஏறுகன்றான். அப்போ தான் உக்காரத்துக்கு இடம் கடி. அது ஜன்னல் வருது சீட்டில். அட என்னடா இதுவே ஒரு பெரிய மகிமை தான். ஆமாம் என்னுடைய அப்படின்னு. அப்புறம் 7 மணிக்கெலாம் ஏறி உக்காந்துட்டு 7:15 ஏதோ ட்ரெயின் எடுக்கிற டைமு. அப்போ உடனே வந்தாங்க. அப்புறம் மேலே ஒருத்தர் ஏறி எதிர்க்க இருக்கிற இதில் அவர் இடம் போட்டு வச்சுருந்தார் போது அப்புறம் அவர் ஏறி அதை படுத்துக்கினார். படுத்துனா ஒரு 2 நிமிஷம்தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு ஃபாரினர் ஒருத்தர் டூரிஸ்ட்லாம் வராங்கல்ல கைடோட, அதுமாதிரி ஒரு வெளிநாட்டுக்கார வெள்ளைக்காரன் வந்தவுடனே அவங்களுக்கு உட்காரது இடங்கள்ல நின்று நிற்கிறாங்க. அப்போ அந்த கைடு வந்து அந்த முனையில் இருக்கிறவங்கள கொஞ்சோண்டு ஒரு மூலியில் அவர் சும்மா அப்படி உட்காந்துக்கிறது கொஞ்சோண்டு நவுந்துக்கிறீங்களா, ஒரு வெளிநாட்டுக்காரு கொஞ்சோண்டு அப்படி அப்படி ஒட்டின்னு உட்காந்துப்பார் அப்படின்னு. அப்புறம் சரி நான் அவங்க கொஞ்சோண்டு அப்புறம் ஒட்டின்னு உட்காந்து அவ்வளோ ரஷ்ஷு. அப்போ இவங்க கேட்குறாங்க, ஏப்பா வெள்ளைக்காரங்கிட்ட இல்லாத காசா இதெல்லாம் காசு வச்சு பார்த்து ஒரு பர்த்து எடுத்து பண்ணின்னு போனேன், எவ்வளோ காசு வேணால் கொடுக்குறான்ட்டுங்க பர்த்து கிடைக்கவே இல்லை. அவர் கைடு நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஒரு 4 ஃப்ளைட்டு போய் ஆகணும், வேலை வழி கிடையாது, இதில் தான் நாங்கள் போய் ஆகணும். நான் ட்ரெயினில் போகலான்னு கூட்டின்னு வந்துட்டேன், பஸ்ஸில் எல்லாம் போகாமல் அப்படின்னு. சரி நான் ஒரு ஊட்டின்னு உட்காந்துக்கிறேன்.
அப்போ பார்த்துங்க அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அவர் மேலே படுத்திருந்தவர் அவர் இப்படி சைடில் இப்படி பார்த்துட்டு, நான் ஐயப்பன் சாமி இல்லை மாலை போட்டுருக்கிறேண்ணே அப்படி பார்த்தா, சாமி மலைக்கு போயிட்டு வரியா அப்படின்னாரு. ஆமாங்க. எத்தனாவது வருஷம்? அதான் வருஷம். கவிசாமியா? ஆமாம். கூட எத்தனை பேர் வந்துக்கிறாங்கன்னாரு. யாரும் இல்லை, நான் தடியாக போயிட்டு வருங்க. ஆமாம். போய் ரிட்டர்ன் ஆகுறீங்களா? ஆமாம் அப்படின்னு அப்படி யோசிக்கிறாரு. உடனே நீ ஒன்றும் கவலைப்படாத சாமி, எதிர்க்க போட்டுக்கிறது கூட நான் தான் போட்டு வச்சுக்கிறேன் மேலே. எவ்வளோ விளையாடுறாங்க இல்லை? ஒரு ஒரு பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணணுன்னா அந்த மீனாட்சி அம்மன் மதுரையில் அம்மன் ஆட்சி தான் சொல்லுவாங்க. சும்மா குடும்பத்தில் கெட்டலுக்காக கேட்பாங்க. என்ன மதுரையை சிதம்பரம்னு கேட்பாங்க. ஆம்பளை சொல்கிறது கேட்குற குடும்பம் தான் சிதம்பரம், பொம்பளை சொல்கிறோன்னா மதுரைன்னு அர்த்தம். அங்கே உண்மையிலே அம்மை ஆட்சி தான் நடக்குது. எவ்வளோ அனாவசியமாக விளையாடுறாங்க பாரு. இல்லை சர்வசார் ஒன்றுமே இல்லை, சொல்லிட்டு செய்கிறாங்க பாரு. எப்படி எங்கள் அண்ணாமலையார் சொல்லிட்டு செஞ்சார், நீ மலை சுற்றுற அதனால் லட்சக்கணக்கில் சுற்றுவாங்கன்னு அனுகிரகம் பண்ணி சொல்லிட்டு சுற்றுது. நீ பௌர்ணமி பௌர்ணமி மலை சுற்ற போய் பௌர்ணமி தூரம் மலை சுற்றுற, அதனால் இனி லட்சக்கணக்கான பேர் பௌர்ணமிக்கு மலை சுற்றுவோம். ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். அந்த சொல்லி அடிக்கிறதுன்றாங்களே அது கடவுளால் மட்டும்தான் முடியும். அதுமாதிரி மீனாட்சி அம்மன் சொல்லி அடித்தாங்க. அதை என்ன கரெக்டாக உனக்கு பர்த் அணுகிறேன் பண்ணால் அணுகிறேன் தான். அவர் சொன்னோன்னு அசந்துட்டு, என்னடா இது அம்மன் சொன்ன மாதிரி பர்த்தே கிடைக்குது போகுது நமக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்காக போட்டு வச்சுக்கிறேன், அவர் கண்டி வரலன்னா அது உனக்கு தான் அப்படின்ட்டு. அப்புறம் சரின்னு அந்த சீட்லேயே கொஞ்சோண்டு அவர் பையை வச்சுட்டு, கொஞ்சம் இந்த பார்த்துக்கிறீங்களா, நான் போய் இட்லி சாப்பிட்டு வந்துடுறேன், நைட்டு சாப்பிட்ணும்ல அப்படி, இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. நீ போய்ட்டு சாமினார். அப்புறம் போயிட்டு ஒரு 4 இட்லி வாங்கி போட்டுனேன் பிளாட்ஃபார்ம் கடையில், ரயில்வே பிளாட்ஃபார்ம். அப்புறம் வந்து அப்படி உட்காந்த உடனே அவர் பார்த்தாரு. சாமி அவன் வரமாட்டான், நீ ஏறி படுத்துக்க. ஜம்முன்னு மேலே ஏறி படுத்து வந்தேன் சார். எனக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க அந்த நிலமை. அந்த மீனாட்சி அம்மை நினச்சி என்னோட உறவினர் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, இதெல்லாம் சினிமாவில் தான் நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் சாமி, கடவுள்கிட்ட நேராக பேசுறது, அவங்க நேராக பேசுறது, இது மாதிரி விளையாட்டு எல்லாமே. ஆனால் உங்ககிட்ட தான் நேராக பார்க்குறோம். இதை நம்பவே முடியல, நிஜமாக இருக்குது. நான்லாம் கூட இதெல்லாம் எந்த காலத்தில் நடந்தது பொழுது, யாரோ இதெல்லாம் பேசுனாங்க பொழுது அப்படின்னா, நீங்கள் பண்ண ப்ராக்டிக்கலாக சர்வசாதாரணமாக சொல்கிறீங்க இதெல்லாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. என்னுடைய தம்பி மனைவி நல்ல பக்தை, அதனால் அதெல்லாம் அதை போல் நீ வந்து இது பாருங்கள்ல எப்படி இருக்கும். அங்கே மதுரையிலேருந்து நான் சென்னை வந்து சேர்ற வரைக்கும் என் மன அதிர்ச்சியில் அப்படியே எனக்கு என்ன பேசுதுன்னு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க பர்த்தானப்போ தான் நினச்சேன், நம்ம இன்னும் சீட்டுக்கே பெருசாக நினச்சோம். ஆனால் மீனாட்சி அம்மன் பர்த் அணுகிறேன்னா அது பர்த் அணுகிறேன் தான், அது ஒன்றும் சீட்டு கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், கடவுள் பர்த்துன்னா அது பர்த் தாண்டா, அது ஒன்று கொஞ்சோண்டு கிரேடு குறைச்சி சரி போ சீட்டாவது கிடச்சா போ அப்படியே ஒன்று மனசில் வச்சு அப்படியே ஒரு நன்றி நினச்சிக்க. அந்த மாதிரி இல்லை, பர்த்துன்னா பர்த்து தான், படுத்துன்னு வரேன் சார் க்ளீனாக. தாம்பரத்தில் வந்த உடனே அப்புறம் ஒரு எழுப்பி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் இங்கே இறங்கிக்கிறேங்க. போய்ட்டு சாமி ஸ்டன்னாகி இத்தனை வருஷம் ஏன்னா ஒரு 30 வருஷங்க அப்புறம் தான் இப்போ தான் மீனாட்சி அம்மானுக்கு 3வது நாள் கொண்டாடு. இன்னத்தை கொண்டாடுது எனக்குன்னு தெரில, உங்களுக்குன்னு தெரில. எப்படி இந்த கொண்டாடுறது? நம்ம வேறு மாதிரி எதனா இருந்தால் பட்டாசு விட்டு டம் டும் இல்லை மோனாட்சின்னு குதின்னு குச்சி இல்லையா, எதுவுமே கிடையாது. அந்த கொண்டு ஆடுதல்னா உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொண்டு அந்த மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் ஆட வேண்டும். போட அம்மன்கிறாங்கடா, யாரா இப்போ என்கிட்ட வந்த கடவுள் இல்லை கடவுள் எல்லாம் வடவீரன் கற்பனை யாருன்னா என்ன ஆத்திகம் பேச முடியுமா என்கிட்ட? இல்லை பாப்பா வந்து கடவுள் நம்மளுக்கு உதவிய படைச்சார், பிராமண உதவிய படைச்சார், பிராமணர்களுக்கு தான் அவன் தான் என்கிட்ட ஜாதி பேச முடியுமா? ஒன்றுமே கிடையாது. பீஸ் ஆகிட்டாங்க. மீனாட்சி அம்மைக்கு தாண்டா வெற்றின்னு ஜெயிச்சது மீனாட்சி அம்மை இல்லையா? அவங்க பாரு கரெக்டாக எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன். இவன் எப்படியும் சுமார் முடல் உடலோட இவன் உளருவான் எல்லாருக்கிட்டையும்.
வளர்னாலே நன்மை தான் கிடைக்கும். அம்மனுடைய திருவிளையாடல்லாம் நம்ம வந்து பேச 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 நன்மை தான் கிடைக்கும். போய் பாப்பாங்க இல்லை மாட்டிக்கூடாது. அதுக்கு அவன் கண்ணு காது நகாசு வேலை செஞ்சு அதை உடனே கல்கி கதை எழுதுகிற மாதிரி கதை எழுதுறது, அதை மணி சினிமா எடுக்கிற மாதிரி சினிமா எடுத்து அந்த உண்மையை ஒச்சி கெடுத்து உள்ள விஷம் வச்சு காலி பண்ணுவானுங்க இவனுங்க. சரிதான். சாஸ்திரம் எழுதும் ஒருத்தன், இன்னொருத்தன் மூத்திரம் குடிப்பான். நாத்துக்குன்றேன் இதெல்லாம் இல்லையா? அப்போ மீனாட்சி அம்மை அணுகிற செய்த இந்த நாள் நான் எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? தனியாக சாமி உக்காணுக்கிறாரு, வெட்டு வெட்டுன்னு போரேஷன் உக்காணுக்கிறாரு, வெட்டுன்னு போரேஷன் உக்காந்துருப்போம். இது நினச்சா வாழ்நாள் முழுவதும் சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லையா? பாப்பானு எவ்வளோ திட்டினா கூட எனக்கு அவன் வரைக்க மாட்டேது. புரியுதா இப்போ? அது எங்கே, அது எந்த மூளைக்கு அது அந்த திட்டுலாம் இல்லையா? போட மீனாட்சி அம்மன் பார்வைக்கு நான் தெரிஞ்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு அவங்க அருள் செயலை பெற்று சந்தோஷமாக இந்த சந்தோஷத்தை நீ அவ்வளோ கேவலமாக நீ திட்டி திட்டி பாக்குறானுங்க உடைக்கிறதுக்கு தான். அது புத்தர் தான் அந்த இடம் ஜெயிக்கிறார். புத்தர் சொல்கிறாரு, அவன் திட்டிட்ட நீ வந்து ஹர்ட் ஆயிட்டினா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். தெரியுதா? ஹர்ட் ஆகாத அப்போ தான் நீ ஜெயிச்சுனது. அவன் நோக்கமே உன்னை நோ வச்சு நொங்க வச்சு தெருத்தி விடுறது. நீ ஸ்டபனாக இரு, அப்போ பாரு யார் தோத்தாங்க யார் ஜெயிச்சாங்க. புத்தரோட இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அவர் போவாங்க, நல்லா திட்டிக்கினே இருப்பானுங்க. பாப்பானுங்க தான் அக்ரஹாரம் தாண்டி போக விட மாட்டானுங்க. காரித்து போனுங்க எல்லாம் திட்டிக்கினே இருப்பானுங்க. அவர் நின்று கேட்டு போவார். அதை நின்று அவன் ரொம்ப நேரம் யாருன்னா திட்டினான்னா கொஞ்சோண்டு எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கிறேன் என்ன அப்படின்னு. நான் முக்கியமாக ஒரு வேலையாக போனோம், நான் கண்டிப்பாக போயிட்டு வரும்போது இதே வழியாக திரும்பி வரேன். ஏன்னா இப்போ நீங்கள் டைம் இல்லை. நான் போய் அதை வேலையை முடிச்சுட்டு திரும்பி போது இங்கேயே நிற்கிறேன். மீதியே அப்போ திட்டிக்கோ. இப்போ நேரம் ரொம்ப நேரம் திட்டுறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படி போர் அவரை போயிட்டு வந்தோடனே அவன் எப்படி இருக்கும், அவன் அசந்து போய் அப்புறம் நான் என்ன இவ்வளோ திட்டினா உனக்கு வரைக்க வருக்கா, உனக்கு சொரணையா இல்லையா அப்படியா இருப்பேன். அப்போதான் அந்த உபதேசம் சொல்கிறார். இப்போ நான் என்கிட்ட நீ வந்து ஒரு பொருளை நீ என்கிட்ட கொடுக்குற, அப்போ அந்த பொருளை நான் வாங்கிக்கினேன்னா இப்போ அந்த பொருள் யார்கிட்ட இருக்கும்? உங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ நீ ஒரு பொருளை கொடுக்குற, அந்த பொருளை நான் வானான்னிடுறேன், அப்போ அந்த பொருள் யார்கிட்ட இருக்கும்? அது என்கிட்டே தான் இருக்கும். அதே போல தான் நீ திட்டினதெல்லாம் நான் வாங்கிக்கல, அது உங்ககிட்ட தான் இருக்குது. புத்தர் எவ்வளோ பெரிய இதெல்லாம் உபயோகப்படுது இல்லையா? நம்மளா இருந்தால் திட்டுக்கு திட்டு, பதிலுக்கு பதில், அப்படியா இப்படியா அப்படி போவோம் நம்ம என்ன. அதனால தான் மகான்கள் போற்றப்படணும். மகான்களை அந்த சமய பேதம் வச்ச புத்தர் பேரால் பாப்பா அடிச்ச கூத்து தான் அவ்வளோ வெறுப்பே தந்து எல்லாம் நிறுத்தந்துற. புத்தரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நான் பல பேர் வீட்டில் பார்க்குறேன், புத்தர் சிலை வச்சுக்கிறாங்க. அழகான ஒரு சிலையை வாங்கின்னு வராங்க, அவங்களுடைய ரிசப்ஷனில் கண்டிப்பாக ஒரு புத்தர் சிலை இருக்குது. அப்புறம் எப்படி இல்லையா? ஏன்னா இதுதான் அந்த மாதிரி பொக்கிஷங்கள் அவங்க. அதே போல் தான் இதெல்லாம் எனக்கு அம்மா செஞ்ச இந்த ஊர் அணுக்கிற 1000 போற்றி போட்டு கிடக்குறோம். நம்ம பண்ணு 1000 ஒரு 100 போற்றியாவது போட்டு கிடக்குறோம். இது இந்த ஒன்றே ஒன்று இது அடிச்சுக்கிறதுக்கு வேற எதுனா இருக்குதா சொல்லுங்க? இந்த ஒரு அணுகிற அது இந்த விஞ்ஞான காலம் ட்ரெயின் அம்மை பர்த்து சொல்கிறாங்க. பர்த்துன்றது ஆங்கில வார்த்தை. அந்த காலத்தில் மாதிரி அப்படியே உனக்கு தொடர்வண்டியில் படுக்க வசதி அருள்கிறேன் இந்த மாதிரியான தமிழ்லாம் அவங்களும் பேசலை. மஞ்ச மாதாவும் ஆங்கில மாதி பேரை சொல்கிறாங்க, இவங்களும் உனக்கு பர்த்து அனுகிரகம் பண்ணுறதுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் எல்லாமே அவங்களுக்கு தெரிந்த உலகம்தான் இது, அவங்களுக்கு தெரிந்த உலகம். மீதி பேருக்கு அது இல்லை, அதனால் அவங்க அதெல்லாம் கேர் பண்ணுறதே கிடையாது. அதே இப்போ நான் போனோடனே அவங்களுக்கு அது நான் வந்து மேட்ரு ஆகிறேன் அவங்களுக்கு. நான் இந்த மாதிரி இது பண்ணும்போது எனக்கு வந்து பர்த் அனுகிரகம் பண்ணி படுக்க வச்சு அனுப்புகிறாங்க. வந்து சேர்றேன், இறங்குறேன். அப்போ பிரம்மதேவர் சொன்னது கரெக்டு தான். ஒரே ஒரு பக்தன் கடவுளுக்கு மெஜாரிட்டி இல்லையா? எலெக்ஷனில் ஒரே ஒரு ஆள் ஓட்டு போட்டால் ஜெயிக்க மாட்டான். மெஜாரிட்டி நிறைய பேர் போடணும். அவனால வேணா கேட்டால் யாராக இருந்தாலும் போட்டு ஆகணும். அவன் பக்தியில் யாராவது போட்டான், அப்போ தான் அவங்களுக்கு அது மெஜாரிட்டி. ஆனால் கடவுளுக்கு அப்படி இல்லைன்னார். பக்தி இல்லாத ஒரு பெரிய கூட்டமே இருந்தாலும் அது கடவுளின் பார்வையில் மைனாரிட்டி. என்ன பக்தி உள்ள ஒரே ஒரு பக்தன் கடவுளுக்கு மெஜாரிட்டி. அதனால அந்த மெஜாரிட்டி அவன் தக்க வச்சுக்கிறான்.
எவ்வளோ இருக்குது பார்த்தியா? எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன. அதனால் ரொம்ப சந்தோஷம். நான் இந்த கதையை எங்கன்னா ஒரு 20 வாட்டி 50 வாட்டி சொல்லிட்டாலும் திரும்ப புதுசாக இன்றைக்கும் சொல்கிறேன், திரும்ப புதுசாக கேட்டு நீங்களும் சந்தோஷப்படுறீங்க. அதுதான் அந்த கடவுள் விளையாடலில் வந்து எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது. அந்த அளவுக்கு அது உயர்வானது. அது பேச பேச எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், கேட்க கேட்க உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் அதில் கிடைக்கிற பெரிய அனுகிரகம், அருட்செயல். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திக்கலாம். மஞ்சமாதா நேரடி பேசிய நாள் என்று மீனாட்சி அம்மை சுந்தரேஸ்வரோடு திருமண கோலத்திலே தரிசனம் தந்ததோடு மட்டும் இல்லாமல், தரிசனம் போடுறமே தவிர இப்படி பேசி அருட்செயல் விளையாடி அதை நடத்தி காட்டிய மிகப்பெரிய நாள் இன்றைய நாள். இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு அவங்க சிறப்பு இன்னும் 2 அதில் ஏற்றிருக்கிறாங்க. அதனால் வருடந்தோறும் நாம் இந்த காணும் பொங்கல் அன்றைக்கு இந்த 2 நிகழ்வுகளையும் மிக மகிழ்ச்சியாக நினைவு கொள்ளுவோம். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் அருளும் மஞ்சமாதாவின் அருளும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.